Christianity is not a religion, is a personal experience with God. இது வந்து ஒரு மதம் கிடையாது, இது ஒரு அனுபவம். இந்த அனுபவத்தின் வாயிலாக உள்ள வர ஆரம்பிக்கும் போதுதான் மெய்யான கிறிஸ்தவ வாழ்க்கை துவங்கவே செய்யுது. இன்னைக்கும் கூட பாருங்களேன், மக்களுக்கு வந்து போதனை வழங்குகிறவர்கள் என்ன சொல்றாங்க, நடவடிக்கையின் மாற்றங்களை குறித்து தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா வேதாகமத்தினுடைய அந்த அஸ்திபாரமான செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, சேஞ்ச் யுவர் பிலீஃப், சேஞ்ச் யுவர் ஐடென்டிட்டி. என் அடையாளம் என்பது நான் சம்பாதிக்க வேண்டிய ஒன்று அல்ல. என் அடையாளம் என்பது என் பிறப்பினால் எனக்கு உண்டான ஒன்றாக இருக்கிறது. கடவுளை பிரியப்படுத்தணும்னா வேதம் வாசிக்கிறவர்களை தான் தேவன் நேசிப்பார். ஜெபிக்கிற மனிதனை தான் தேவன் நேசிப்பார். ஒழுங்காக ஆலயத்துக்கு வருகிறவனை தான் கடவுள் வந்து நேசிப்பார். இப்படியே போய் ஒரு டைம்ல வந்துச்சு பாருங்க ஒரு வேகம், கடுப்பேத்துறார் மை லார்ட். 99% கிறிஸ்தவங்க எதை நம்பிட்டு இருக்காங்க தெரியுமா? என் செயல் தான் எனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருது நம்பிட்டு இருக்காங்க. செயலால் உங்களுக்கு ஆசீர்வாதம் வர முடியும்னா இயேசுங்கிற ஒருத்தர் வந்து கல்வாரி சிலுவையில மரித்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு பிரசங்கம் ஒன்று இருக்கும்னா கல்வாரியையும் இயேசு செய்த செயலையும் உயர்த்தி காட்டி இதன் அடிப்படையில் நீ ஆசீர்வதிக்கப்படுகிறாய் என்று சொல்வதுதான் தேவனுடைய மகிமையை மக்கள் வாழ்க்கையில கொண்டு வருகிற ஒரு செய்தியாக இருக்கு. கிருபையின் அந்த துவக்கம், அந்த ஆரம்பம், நம்ம எந்த நிலையில இருக்கிறோமோ அந்த நிலையில வந்து ஆண்டவர் நம்மளை கட்டி முடிக்கிறார், நம்மளை முத்தம் கொடுக்கிறார். சன் ஐ லவ் யூ, டாட்டர் ஐ லவ் யூ. ஆனா இந்த அன்பையும் இந்த அரவணைப்பையும் இந்த முத்தத்தையும் இந்த சிநேகத்தையும் நீங்க அனுபவிக்க நீங்களா இருக்க மாட்டீங்க. நீங்க வேற நிலைக்கு, மறுரூபமான நிலைக்கு உங்க வாழ்க்கை போயே தீரும். சில காரியம் உங்க வாழ்க்கையில வெற்றிகரமா போகாம போயிருந்திருக்கலாம், ஆனால் அது உங்கள் அடையாளம் அல்ல. தோல்வி என்பது உங்கள் வாழ்க்கையின் ஒரு அனுபவம் மாத்திரமே, அது உங்கள் அடையாளம் அல்ல. உங்கள் அடையாளம் என்ன? You are the son of the living God. நீங்கள் இந்த உலகத்தை ஜெயிக்கிறவராக இருக்கிறீர்கள். அதுதான் உங்களுடைய அடையாளங்களா இருக்கிறது. என் வாழ்க்கையில அதை இதை இழந்துடணும் அப்படிங்கிற பயம் ஏன் மக்களுக்கு இருக்கு தெரியுமா? ஏனென்றால் தன் கிரியையினால் எதையாகிலும் ஒன்றை பெற்றேன் என்று எண்ணுகிற மனிதன் தான் இழப்பதை குறித்த பயத்திலே வாழும். ஆனால் என் கிரியையினால் நான் எதையும் பெறவில்லை, அவர் கிருபையினால், அவர் அன்பினால் நான் எல்லாவற்றையும் பெற்றேன் என்கிற மனிதன் தைரியத்தில் வாழ ஆரம்பிக்கிறான். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு கடினமான, வெறுப்பா இருக்கிற ஒரு மத வாழ்க்கையை கிடையாது. சுவாரஸ்யமான ஒரு வாழ்க்கை, அது வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை, இன்பமான ஒரு வாழ்க்கை, ஜெயத்தின் மேல் ஜெயத்தை பார்க்கிற ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் சோகம் வைக்கிறார், கொடுப்பீராக அப்படின்லாம் போய் திறக்கப்படட்டும் ஆண்டவரே, தருவீராக ஆண்டவரே. எப்ப கடவுளை பத்தி உனக்கு எதாவது தெரியுமா? அவர் குணமே கொடுக்கிற குணம். இது விளங்கிட்டு தான் ஜெபமே ஸ்டார்ட் பண்ண பாருங்க. So get the right revelation, get the right way of understanding about our heavenly daddy. நீங்க தேவனை புரிஞ்சுக்கிறதுக்கும் நீங்க வாழ்றதுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கு. நீங்க தேவனை முதல்ல நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு புரிதல் இருக்கும் என்றால் அவர் ஒரு அன்பான தகப்பனாக. God is your daddy. கரெக்டா சொல்லணும்னா daddy is God. உங்க அப்பா தான் சாமி, தகப்பன் சாமி. இந்த மும்பை பட்டணங்கிறது நான் வந்து 13 வயசு இருக்கும்போது நான் அங்கே வந்தேன். ரொம்ப சேட்டை பண்ணதுனால அங்கே அனுப்பிச்சி விட்டாங்க. அப்போது ஒழுங்காக படிக்கலை. இது இப்போ நான் இருக்கிறேன் பாருங்கள், இந்த திருநெல்வேலி, இங்கே தான் வந்து 9ஆவது வகுப்பு சேர்த்து விட்டாங்க என்ன. அந்த சேர்த்து விட்டாங்க. நான் ஒரு வில்லேஜில் படிச்சுட்டு இருந்தேன், 8ஆவது வகுப்பு வர. இங்கே 9th ஸ்டாண்டர்ட் சேர்த்து விட்டாங்க. சேர்த்து விட்டா இங்கே எல்லாமே எனக்கு புதுசாகவும் ரொம்ப பிரமிப்பாகவும் இருந்துச்சு. திருநெல்வேலி அவங்க சொல்லி கொடுத்ததுக்கும் இங்கேக்கும் ரொம்ப வித்தியாசம் இருந்தது. அங்கே நான் என்னெல்லாம் எழுதுவோமோ எல்லாம் எழுதிடுவேன், டீச்சர் எப்படியாவது மார்க் போட்டுருவாங்க. ஆனால் இங்கே கொஞ்சம் விவரமாக தான் போட்டாங்க. அதனால் 2 மாதத்துக்கு மேலே என்னால் தாக்கு முடியல. அது மட்டும் இல்லை, ஃபேமிலியில் கொஞ்சம் ப்ரெஷர்ஸ்லாம் இருந்தது. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஃபேமிலியிலனா சின்ன பிள்ளையில் அப்பா அம்மா
குள்ளே நடந்த சில காரியங்கள் என்னை ரொம்ப பாதிச்சுது. அதனால் ரொம்ப ஒன்றும் படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் அப்படியே போயிட்டுருந்தேன். அப்போது எங்கள் ஊரில் இருக்கிற சில பேர் மும்பையில் இருக்கிறாங்க. எங்கள் மாமா, பெரியம்மா, இன்னும் உறவினர்கள்லாம் இருக்கிறாங்க. அதனால் எங்கள் பாட்டிகிட்ட வந்து சொல்லிகிட்டே இருந்தேன். அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, சரி பாம்பே போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன்னா மும்பைக்கு வந்தேன். ஐ திங்க் 9th ஸ்டாண்டர்ட் டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு நான் பாம்பேக்கு வந்தேன். அப்போ நான் என்ன 13-14 வயசு அந்த டைமில் தான் நான் மும்பைக்கு வந்தேன். பாம்பே பட்டணம் என் வாழ்க்கையில் ரொம்ப மறக்க முடியாத பல ஞாபகங்களை எனக்குள்ளாக பதிய வைத்த ஒரு சிட்டியாக அது இருக்குது. ஏன்னா 13 வயசில் போனேன்னா 26 வயசு வரை மும்பையில் தான் நான் இருந்தேன். அதாவது இடையில ஊருக்கு அப்பப்போ வந்துட்டு போவேன். ஏதாவது 2 இயர்ஸ் ஒரு முறை அல்லது மாதத்துக்கு ஒரு முறை அப்படிலாம் வந்துட்டு போவேன். ஆனால் தொடர்ந்து நான் மும்பையில் இருந்தேன். 13 வயசில் போனேன்னா அடுத்த ஒரு 13 ஆண்டுகள் மும்பை பட்டணத்தில் தான் என்ன பண்ணேன், நான் இருந்தேன். அதனால் அங்கே நிறைய அனுபவங்கள் எனக்கு இருக்குது. அங்கே நிறைய ஞாபகங்கள் எனக்கு இருக்குது. சொல்லப்போனால் என்னுடைய டீனேஜஸ் பருவம், ஆண்டவரை நான் புரிந்துக்கிட்ட நாட்கள், தேவன் என்னை உருவாக்கின விஷயங்கள் எல்லாமே அந்த பட்டணத்தில் எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் நான் பாம்பேலேருந்து இங்கே வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே இங்கே இருக்கிற நண்பர்கள்லாம் கேட்பாங்க, சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள், நீங்கள் பாம்பேயில் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்பாங்க. பாம்பேயில் 13 ஆண்டுகள் அங்கே செலவு பண்ண அந்த காரியங்களில் என் வாழ்க்கையில் பல காரியங்கள் நடந்தது. நான் ஒரு விஷயம் நடந்தது என் வாழ்க்கையில், எல்லா உறவுகளும் டேனியல் வெல்கம், எல்லா உறவுகளும் எனக்கு நம்பிக்கையற்று இருந்தபோது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையான ஒரு உறவு என்னை தேடி வந்துச்சு. எனக்கு 17 வயசு இருக்கும். ஐ திங்க் நான் போய் ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு அப்புறம் ஆண்டவரை குறித்த ஒரு அற்புதமான காரியத்தை நான் கேட்க ஆரம்பித்தேன். நான் அங்கே வந்து ஒரு பொங்கல் வீடு இருக்கும், இந்த பேச்சுலர்ஸ் ரூம்ஸ்லாம் இருக்கும், அங்கெல்லாம் தங்கியிருப்பாங்க. அங்கே தான் நான் தங்கியிருந்தேன். அப்படி இருக்கும்போது ஒரு அண்ணன் வந்து எனக்கு ஆண்டவரை பற்றி சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப எளிமையான சுவிசேஷத்தை தான் அவங்க எனக்கு சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, ஆனால் அது எளிமையானது கிடையாது, ரொம்ப வலிமையானது. ஆண்டவர் உன்னை ரொம்ப நேசிக்கிறார்ப்பா, ஆண்டவர் உன்னை ரொம்ப நேசிக்கிறாரு, உனக்காக அவர் அற்புதமான திட்டங்கள் என்ன பண்ணியிருக்கிறாரு, வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னாங்க. அப்போது அந்த விஷயம் அன்னைக்கு மாலையில் எனக்கு ரொம்ப ஒரு புதுமையாக, ஒரு என்ன சொல்கிறது, எனக்கு ஒரு அன்னைக்கு அது ரொம்ப தேவையான ஒரு விஷயமா இருந்தது. என் வாழ்க்கையை அது தொட்டுச்சு. என்னடா என்னடா நமக்கு யாருமே இல்லைன்னு நினச்சோம், கடவுள் நம்மளை நேசிக்கிறாருன்னு இவர் சொல்கிறாரு அப்படின்ட்டு. இப்போ எனக்கு வந்து நான் இந்துவா கிறிஸ்டினா முஸ்லீமா யார் என்னென்னு எனக்கு ஒரு குழப்பம்தான். ஏன்னா எங்கள் பாட்டி வீட்டில் எங்கள் அம்மாலாம் கிறிஸ்தவங்கன்னு சொல்லிப்பாங்க. எங்கள் அப்பாலாம் வந்து அவர் இந்து மார்க்கத்தில் இருந்தவர். ஏன்னா சின்ன பிள்ளைகள்லாம் கூட்டிகிட்டு போய் மொட்டை போட்டு எங்கள் ஊரில் இருந்து கொஞ்சம் தள்ளி போனால் திருச்செந்தூர்னு இருக்குது, அங்கே போய் காதெல்லாம் குத்திருக்கிறார். இன்ன வரைக்கும் அந்த தழும்பு சரியாக போகல, இதில் இருக்குது அப்படியே. அந்த அன்றைக்கி பாலகுமாரனுங்கிறதுக்கு பதிலாக பாலசேகர்னு வச்சுட்டார். அந்த அன்றைக்கே இதுதான் நடந்துச்சு. ஆனால் நான் ஹாஸ்டல்லலாம் படித்து வளர்ந்ததுனால எனக்கு வந்து இந்த பைபிள் படிக்கிறது, கொயரில் அட்டன் பண்ணதெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் ஆண்டவர் பற்றி தெரியும். எங்கள் பாட்டியும் ஆண்டவர் பற்றி சொல்லுவாங்க, பைபிள்லாம் வாசிக்க சொல்லுவாங்க. அதனால் எனக்கு என் கையில் ஒரு பைபிள் இருக்குது, அவ்வளோதான் எனக்கு கிறிஸ்தவத்தை பற்றி ஒரு புரிதல் இருந்தது. ஆனால் அன்னைக்கு சாயந்தரம் பாம்பே பட்டணத்தில் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பம் ஒன்று நடந்துச்சு. என்ன அப்படின்னா, அந்த வந்த அந்த சகோதரர்
வேதாகமத்தில் எடுத்து ஒரு பகுதியை வாசிக்க சொல்லிட்டு போயிட்டார். அது வந்து நீதிமொழிகள் 5வது அதிகாரம். நான் அதை எடுத்து வாசிக்க ஆரம்பித்த போது அது இப்படி ஆரம்பிக்கும், என் மகனே அப்படின்னு ஆரம்பிக்கும் அந்த பகுதி. ஸோ நான் வந்து அந்த அந்த வசன பகுதியை வாசிக்க ஆரம்பித்த போது என்கிட்ட யாரோ ஒருத்தர் என்னை அப்படி கூப்பிட்ட மாதிரியான ஒரு உணர்வாக எனக்கு இருந்தது அதை வாசித்த போது. என் மகனே அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒரு லெட்டராக தெரியல, அது வந்து எனக்கு ஒரு என்னமோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எமோஷன்ஸ். அதை ரீட் பண்ணும்போது ஒரு வாய்ஸ், என்னை யாராவது ஒருத்தர் கூப்பிட்டா எப்படி இருக்கும், மை சன் அப்படின்னு கூப்பிட்டா எப்படி இருக்கும், என் மகனேன்னு கூப்பிட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு எஃபெக்டிவான ஒரு விஷயம் அதை வாசிக்கும்போது எனக்குள்ளே ஏற்படுது. எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததே இல்லை. வாசிக்கிறேன், என்னால் தொடர்ந்து வாசிக்க முடியல, கண்ணெலாம் அப்படியே ரொம்ப கலங்குது. நான் இருந்த ரூமில் பார்த்தேன், யாராவது இருக்காங்களான்னு பார்த்தேன், யாரும் இல்லை. ஓடி போய் கதவை ஓடிட்டு அங்கேயே வந்து முழங்கால் போடுறதுலாம் நமக்கு தெரியும்ல, போட்டு நான் கேட்குறேன், ஆண்டவரே நீங்கள் என்ன நேசிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. என்னெல்லாமா சொல்லியிருக்கிறேன், என்ன சொன்னேன் எனக்கு ரொம்ப ஞாபகம் இல்லை. ஆனால் நான் அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது கடவுள் வந்து எங்கேயோ இல்லை, இப்போ உன் கூட இருக்கிறாரு, உன் பட்சத்தில் இருக்கிறாரு, உனக்குள்ளே இப்போ அவர் வந்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு உணர்வு அன்னைக்கு மாலை எனக்கு ஏற்பட்டது. ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம், ஒரு சொல்லி முடியாத ஒரு சந்தோஷம். பைபிளில் படிக்கிறோம் இல்லை, த அன்ஸ்பீக்கபிள் ஜாய். அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சி எனக்குள்ள. எனக்கு கடவுள் இருக்கிறாரு, என்னை அவர் கவனிக்கிறாரு, என்னை பார்க்குறாரு, எனக்கு ஏதோ ஒன்று செய்யக்கூடிய ஒருத்தர் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு முதல்ல வந்தது. அப்படின்னா எப்படி சொல்கிறது, எனக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற அந்த நினைவுகளுக்கு பதிலாக எனக்கு ஒருத்தர் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த மாலையில் எனக்கு வந்துச்சு. ஐ ஹாவ் சம்மோன், ஐ ஹாவ் சம்படி அப்படிங்கிற ஒரு எண்ணங்களை நான் அன்னைக்கு பெற்றுக்கொண்டேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. திரும்பவும் அந்த அண்ணன் எப்போ வருவார் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். அவர் பேர் லாசர். அவரும் பயங்கரமான ஒரு ரவுடிசத்தெலாம் இருந்து பெரிய பெரிய கூலிப்படையிலலாம் இருந்தவர் தான். கர்த்தர் அவரை சந்தித்து மாற்றி அவர் வந்து ஒரு டிரைவராக பாம்பேயில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த அந்த நேரத்தில் இந்த மாதிரி எங்களை மாதிரி பேச்சுலர்ஸாக தங்கியிருக்கிறவங்களுக்கு அவர் வந்து என்ன பண்ணுவார், மினிஸ்ட்ரி பண்ணுவார், ஊழியம் செய்வார். அப்படி செய்யும்போது தான் அவர் எனக்கு இந்த வார்த்தையை சொன்னார். நான் அப்புறம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அவர் எப்போ வருவார் அப்படின்ட்டு. திருப்பி அவர் கொஞ்ச நாளில் வந்தார். அப்போ நான் அவர்கிட்ட எனக்கு ஏற்பட்ட இந்த அனுபவத்தை சொன்னேன். நான் அப்போ சொன்னேன், இதுக்கு பேர் தான் ரட்சிப்பு அப்படின்னு சொன்னார். நீ மறுபடியும் பிறந்துட்ட அப்படின்னு சொன்னார். அப்போ நீ கடவுளுடைய பிள்ளையாயிட்ட அப்படின்னு நிறைய சொன்னார். ஓஹோ, இதுதான் அது ரட்சிப்பா? ஆனால் நமக்கு அதை பற்றிலாம் ஒன்றுமே தெரியாது. அதனால் அன்னைக்கு அது ஒரு நல்லா இருந்துச்சு. நான் சொன்னேன், எனக்கு நல்லா இருக்குது அப்படின்ட்டு. பைபிள் படிக்கிறது, ஆண்டவரை பற்றிய காரியம் அப்படிங்கிறது ஒரு ஆர்வமாயிடுச்சு எனக்கு. அது வந்து இன்று வேதம் வாசித்தீர்களா, இன்று ஜெபம் செய்தீர்களா, இன்று ஆத்தும ஆதாயம் செய்தீர்களா, இந்த கட்சி மீட்டிங்கில் கேட்பாங்க பார்த்தீங்களா, செய்வீர்களா செய்வீர்களா செய்வீர்களா, அந்த மாதிரி கிடையாது பாருங்களேன். நான் தான் சொல்கிறேன், கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் அ ரிலீஜன், இட்ஸ் அ பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வித் காட். இட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து ஒரு மதம் கிடையாது, இது ஒரு அனுபவம். இந்த அனுபவத்தின் வாயிலாக உள்ள வர ஆரம்பிக்கும் போது தான் மெய்யான கிறிஸ்தவ வாழ்க்கை துவங்கவே செய்யுது. அது வரைக்கும் அது ஸ்டார்ட்டே ஆகலை. ஆமாம், அப்போ தான் எனக்கு அது ஸ்டார்ட் ஆகுது. எனக்குள்ள அந்த
ஒரு உணர்வு ஏற்பட்டது, என்னை நேசிக்கிற ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்ட்டு. அப்போ அன்னையிலிருந்து பைபிள் படிக்கிறதுங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமாச்சு. ஏன்னா என் கூட பேசுறதுக்கு ஒரு ஆள் கிடச்சிட்டார். நான் இதில் இருக்கிறது எதுவுமே எனக்கு இப்போ பாருங்களேன், நம்ம ஸ்டடி எடுக்கிறோம், அது இதுன்னு பேசுகிறோம். இப்போ நம்ம மெசேஜெல்லாம் எடுத்து பைபிள் காலேஜெலாம் வேறெல்லாம் போடுறாங்க மாணவர்களுக்கு. ஆனால் அன்னைக்கு எனக்கு வந்து தெரிஞ்சது ஒன்றே ஒன்று தான். அன்றைக்கி எனக்கு தெரியும். என்ன தெரியும்னா, இதை திறந்தனா என்கிட்ட ஒருத்தர் பேசுவார், இவ்வளோதான். இதை நான் ஓப்பன் பண்ணேன்னா ஒருத்தருடைய சத்தத்தை என்னால் கேட்க முடியும். இது ஒரு முறை இல்லை, எத்தனையோ முறை. எனக்கு வேற வேற மாதிரியான சூழ்நிலைலாம் இருக்கும். வந்து திறப்பேன், வாசிப்பேன், அப்படியே பேசுவார், அப்படியே இருக்கும். எனக்கு இப்படி இருக்குது. எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒன்று. அன்னைக்கு வந்து திறந்து வாசித்துட்டு இருப்பேன், கரெக்டாக பேசுவார். இப்படி வந்து எனக்கு கடவுள் அப்படின்னா எங்கேயோ இருக்கிறாரு அப்படிங்கிற எண்ணெல்லாம் போயிட்டு, என் பக்கத்தில் இருக்கிறாரு, என் கூடவே இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு அனுபவம் வந்து என் வாழ்க்கையில் தோங்குது. அப்போ பைபிள் படிக்கிறது எனக்கு அவ்வளோ ஒரு ஸ்வீட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஆசையாக படிப்பேன் நான். அந்த டைம்லலாம் அந்த பைபிள் என்கிட்ட இல்லை. அந்த முதல் முறை இருந்த பைபிள் அப்படியே எழுதி 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 வச்சுருப்பேன். அதில் ஆண்டவர் இன்னைக்கு என்கிட்ட என்ன பேசினார், இந்த டேட்டில் பேசினார், இப்படி சொன்னாருன்ட்டு அந்த பக்கம்லாம் குறித்து குறித்து வச்சுருப்பேன். எனக்கு தெரிஞ்சு இது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின கொரிந்தியருக்கு அவர் எழுதின நிருபம் அப்படிலாம் எனக்கு தெரியாது. ரோமருக்கு எழுதின நிருபம் அப்படிலாம் தெரியாது. எனக்கு ஒன்றே ஒன்று தெரியும், இது வந்து இதை திறந்தா கடவுள் என்னோடு பேசுவார், அவ்வளோதான் தெரியும். அப்போது அந்த வாய்ஸ் நான் கேட்டேன். அப்புறம் எங்கேயாவது ப்ரேயர் மீட்டிங்ஸு, ஆண்டவரை பற்றி ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் ஒட்டிடுறது. போய் அங்கே போய் உட்காந்து அப்படியே மணிக்கணக்காக கேட்டுக்கிட்டே இருப்பேன். அதை கேட்க அந்த அனுபவம் ரொம்ப பிடிச்சிருக்கும். முள்ளூர் ஜெபம்லாம் அங்கங்கே நடக்கும், போய் உட்காந்துருக்குறது அப்படியே உட்காந்து. அப்போ யாருமே கிடையாது, அப்படி போயிடுது. ஏன்னா அந்த அண்ணன் எப்போமாவது வருவார். மற்ற நேரம்லாம் நம்ம அது அது வந்து வெந்தய கோஸ்தையா ஒன்றுமே எனக்கு தெரியாது. அது சிஎஸ்ஐயா ஆர்சியாலாம் ஏசுன்னு யாராவது எங்கேயாவது பேசிட்டு இருந்தானே போய் நின்றுருது. பைபிள்னா அங்கே போய் நின்றுது, அவ்வளோதான். சில நேரத்தில் நான் யோசித்து பார்ப்பேன், நம்மலாம் வளர்ந்து தான் கெட்டு போயிட்டோம் போல, ஆரம்பத்தில் ரொம்ப நல்லா தான் இருந்திருக்கிறோம் அப்படின்ட்டு. நம்ம ஊரில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வளர்ந்து கெட்டவனே அப்படின்ட்டு. அன்னைக்கு வந்து ஒரு கள்ளங்கப்படம் ஒன்றுமே இல்லை பாருங்களேன். பைபிள் தெரியும், இயேசுவை பற்றி சொன்னால் கேட்போம், அதுதான் தெரியும். இப்போ பாருங்களேன், ஜாதி மாதிரி ஆகிப்போச்சு. நீங்கள் ஏஜியா, நாங்கள் வந்து பெந்தைக்கோஸ்தே, நாங்கள் மட்டும்தான் போக போகிறோம் அப்படிலாம் என்னமோ ஆகிப்போச்சு. ஆனால் அன்னைக்கு இந்த இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது எனக்கு. ஒரு பெந்தைக்கோஸ்தே சர்ச்சில் போய் நான் உட்காந்துருக்கிறேன். அப்போ இன்னைக்கு யார் முதல்ல வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. உடனே என்னை ஒருத்தர் கூட்டி போயிருந்தாரா, கை தூக்கிட்டு நான் போயிட்டேன். உடனே பேரெலாம் கேட்டாங்க. தம்பி முறை வந்திருக்காங்க, தம்பிக்கு 3 அலேலியா சொல்லுவோம் தம்பிக்காக அப்படின்னாங்க. அலேலியா 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 அந்த குரூப்ஸ்லாம். ஓ, இது ஒரு கூட்டம். அப்புறம் இன்னொரு நாள் கழிச்சு சிஎஸ்சிக்கு ஒருத்தர் கூட்டு போனார், அங்கே நான் போயிருந்தேன். இப்படி தான் போயிட்டே இருக்கிறேன் நான். எனக்கு இந்த பாகுபாடெலாம் அந்த நேரத்தில் ஒன்றுமே தெரியாது. ஆனால் அங்கே நான் போன அந்த இது முதல் ரெகுலராக போக ஆரம்பித்தது. அங்கே வந்து சிஎஸ்ஐ சர்ச் அப்படின்னு ஒன்று இருக்குது மும்பையில். என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாட்களை உள்ளடக்கிய ஒரு அற்புதமான ஒரு இடம். மும்பையில் இருக்கிற தாராவி பகுதியில் இருக்கிற நல் மேய்ப்பர் ஆலயம், குட் ஷெப்பர்ட் சர்ச்.
என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாத பல அற்புதமான நினைவுகளை அங்கே வந்து ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். ஸோ அந்த சபையில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் ஒரு முறை நான் கலந்துக்கிறேன். நான் இங்கே சிஎஸ்சி சர்ச்சிலலாம் பார்த்துருக்கேன்லாம், பாட்டு படிக்கிறது, கொயர் பாட்டு எல்லாம் பாட்டு முடிச்சுட்டு எனக்கு அந்த டைம் எனக்கு புரிய ஒன்றுமே தெரியல. ஆனால் இப்போ இந்த தாராவிலெலாம் போய் கலந்துக்கும் போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. கேட்டுட்டு சந்தோஷமாயிடுச்சு. சர்ச்சு பார்த்திங்கன்னா 1.5 மணி நேரத்தில் முடிஞ்சிருமே. அங்கே தான் எழுந்திருக்க கடவும், உட்காந்துருக்க கடவும், போய் வர கடவும், அதிலே முடிஞ்சிடும் 1.5 மணி நேரம். எல்லாம் முடிஞ்சிச்சு. எனக்கு ஏன்டா முடிஞ்சிச்சின்னு கஷ்டமாக இருக்குது. வேறு ஏதாவது இருக்குமா அதுக்கப்புறம், அதுக்குள்ளே முடிச்சிட்டாங்களே அப்படின்னு நான் உட்காந்துட்டே இருக்கேன். எல்லாம் கும்பல் போயிட்டே இருக்குது. திடீர்னு பார்க்க ஒரு 2-3 வாலிப பசங்க வந்து உட்காடுறாங்க. ஒரு கொட்டெல்லாம் கையில் வச்சுருக்காங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டே இருக்கிறேன் நான். ஒரு 4-5 பேர் தான் உட்காந்துருந்தாங்க. உட்காந்து கொட்டெல்லாம் வச்சு தட்டுறாங்க, ஒரு பாட்டு பாடுறாங்க. இது என்ன இந்த கும்பல் வித்தியாசமாக இருக்க, 5-6 பேர் தான் இருக்காங்க, இதில் நம்மளை சேர்த்துப்பாங்களா, இதில் போகலாமா அப்படின்னு இப்படி தூரம் நின்று பார்த்துட்டே இருக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி போனேன். அவங்க ஒன்றும் சொல்லலை. டப்புக்குன்னு போய் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டேன். பாட்டு பாடிட்டே இருக்கிறாங்க, நானும் அப்படி கவனிச்சுட்டே இருக்கிறேன். அப்புறம் நாம் வந்து இப்போ ஜெபம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. அப்போது அந்த ஊழியத்துக்காக ஜெபிப்போம், இதுக்காக ஜெபிப்போம்னு ஒருத்தர் குறிப்பு சொல்கிறார். இந்த நான் சொன்ன லாசர் அண்ணன், அவர்கிட்ட இருந்து நல்ல கற்றுக்கிட்ட விஷயத்தில் ஒன்றுன்னா ஜெபம் பண்ணுறது. அவர் திடீர்னு வந்தால், தம்பி நீ ஜெபம் பண்ணு அப்படிம்பார். அதனால் எனக்கு ஜெபம் பண்ணுறது கொஞ்சம் நல்லா வந்துடுது. அந்த நான் என்ன பண்ணேன்னா, அவர் இந்த குறிப்பெலாம் சொன்னோடனே நான் ஜெபம் பண்ணேன். அவங்க நான் ஜெபம் பண்ண முடிச்சுன்னு என்னை ஒரு மாதிரி பார்த்தாங்க அப்படின்ட்டு. அடுத்தால ஒரு குறிப்பு சொல்லிட்டு இருக்காங்க, ஏவப்பட்டவர்கள் ஜெபிக்கும்னா யாருமே ஜெபம் பண்ண மாட்டேங்காங்க. இங்கே பக்கத்தில் சிலர் ஏவிக்கிட்டு இருக்காங்க. ஓ, இதுதான் ஏவப்பட்டவர்கள் ஜெபிப்பதா? அந்த அன்றைக்கி எனக்கு வந்து நான் ஜெபம் பண்ணிட்டேன். இது எப்படி தெரியுமா, ஐயா 2 வாட்டி ஜெபம் பண்ணிட்டேன் அந்த மாதிரி. அது வேறு மாதிரி சந்தோஷங்க. அது 2 முறை ஜெபம் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. அப்புறம் கேட்டேன், முடிஞ்சுது அந்த மீட்டிங்லாம் முடிஞ்சுது. அந்த பசங்க அவங்க வந்து என்ன பண்ணாங்க, கொட்டெலாம் எடுத்துகிட்டு இது பண்ணிட்டு சைன்லாம் பண்ணிட்டு போயிட்டாங்க. கேட்டால் அதுக்கு பேர் வாலிபர் கூட்டம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ 5 பேர் இருக்கீங்களா என்னென்ன, ஒருத்தர் தலைவர், ஒருத்தர் பொருளாளர், ஒருத்தர் துணைத் தலைவர், ஒருத்தர் ஆலோசகர், ஆடியன்ஸ் நான் மட்டும்தான். என்னன்னா சும்மா ஒரு சர்ச்சு முடிஞ்ச உடனே கொஞ்ச நேரம் கூடி ஜெபம் பண்ணிட்டு வாலிபர் கூட்டம் நடந்தது அப்படின்னு போயிடுவாங்க போல. இது எனக்கு தெரியாது. இது நடக்குமான்னு கேட்டேன். ஆமாம் நடக்கும், சண்டே தோறும் முடிஞ்சோடனே நடக்கும் அப்படின்னாங்க. நான் ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சோடனே திருப்பி அடுத்த வாரம் போனேன். எப்படி போனேன்னா, இந்த ஜெப குறிப்பெலாம் சொன்னார் பாருங்க, அவர் வரல. நம்ம 2-3 வாரம் கொஞ்சம் ஜெபம் பண்ணியிருக்கோமா. உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னா, தம்பி நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணீங்களே, நீங்கள் இந்த ஜெப குறிப்பெலாம் பண்ணுங்கன்னு எனக்கு கொடுத்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ப்ரேயர்லாம் பண்ணேன். இதுக்காக ஜெபிப்போம், அதுக்காக ஜெபிப்போம். இவங்க யாரும் பண்ணலன்னா கவலைப்படுறதே இல்லை, நானே ஜெபம் பண்ணிடுறது. இப்படி தான் அங்கே ஒரு பயணம் வந்து நடந்துச்சு. அப்புறம் எனக்குள் ஏற்பட்ட இந்த மாற்றத்தை என் நண்பர்கள், எனக்கு தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸு எங்கேயாவது பார்த்தேன்னா சொல்லிகிட்டே இருக்கிறது அவங்கக்கிட்ட. அப்படி நான் சொல்லும்போது சில பேர் அந்த வார்த்தையினால் தொடப்பட்டு ஆண்டவரை பின்பற்றுவதற்காக வந்தாங்க. எனக்கு இதுக்கு பேர் தான் ஆத்துமாதாயம்னு தெரியாது. இப்போ நம்ம வந்து சர்ச்சுக்குள்ளே வந்து வந்துட்டு சில பேர் ஒரு ஆத்துமாவாது நீ கொண்டு வராவிட்டால் தம்பி நீ சீட்டு உனக்கு அங்கே கேன்சல் ஆயிரும். இது எப்படின்னா மார்க்கெட்டிங் மாதிரியே இருக்கும். நீ உன்னை கொண்டு வந்தாதான் உன் சீட்டே கன்ஃபார்ம்னு இப்படி தேடி போய் என்னைக்கு யாராவது கிடைப்பாங்கன்னு தெரியல. பாஸ்டர் வேற இந்த கையில் ஒன்று இந்த கையில் ஒன்று கொண்டு வர சொல்லிட்டார அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது தேடி 2 பேர் பிடிச்சி, இவர் நான் எதுக்கு வந்தேன்னு இவருக்கு தெரியாது, ஆனால் இவர் 2 பேரை கூட்டு வந்திருப்பார். என்ன முக்குன காரணத்தை
நானே அறியும் முன்னே உன்னையும் முக்க காரணமானேனே அப்படிங்கிற மாதிரி. ஆனால் எனக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாது நிஜமா. ஆனால் நான் அப்படி சொல்லிகிட்டே இருந்தேன். நான் நிறைய நண்பர்கள் ஆண்டவருக்குள்ளே வர ஆரம்பித்தாங்க. அப்புறம் அந்த சர்ச்சில் இந்த மாதிரி ப்ரேயர்ஸ்லாம் நடத்த எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சனால நான் எப்போவுமே நான் ப்ரேயர் நடத்துகிறேன். யாராவது வரலன்னா பாட்டு நடத்துகிறேன். இப்போ என் கூட கொஞ்சம் நண்பர்கள்லாம் ஆண்டவரை பின்பற்ற ஆரம்பித்தாங்களா, அவங்களும் வந்து என்ன பண்ணுறாங்க, உட்காடுறாங்க அந்த ப்ரேயரில். அப்புறம் பார்த்து அந்த கூட்டம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைஞ்சிட்டே போகுது. 10 பேர் 15 பேர் இப்படி கூட்டிகிட்டே போகுது. அப்போ ஒரு டைமில் என்ன ஆச்சுன்னா, இந்த ப்ரேயரில் ஒருத்தர் கொஞ்ச நேரம் வசனம் சொல்லுவார். அந்த ஒரு வார்த்தை எடுத்து ஷேர் பண்ணுவார் அந்த வாலிபர்களுக்கு. அவர் ஒரு நாள் வரல. அப்போ அங்கே ஒருத்தர் இருந்தவர், நீங்கள் தான் நல்ல ஜெபம் பண்ணுறீங்களே, நீங்கள் ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்ட்டான். சரி அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நான் ஏதோ அங்கங்கே நம்ம தான் எத்தனை கூட்டம் போயிருக்கிறோம், தெரிஞ்ச ஒரு 2 வசனத்தை அப்படி சொன்னேன். நான் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ட்டாங்க. அடுத்த வாரமும் அந்த அண்ணன் வரல. அவர் ஒரு 6 மாதமாக அப்புறம் வரவே இல்லை. இப்போ 6 மாதமாக நம்ம தான் அந்த யூத் மீட்டிங்கில் பிரசங்கம் பண்ணுறோம். ஆனால் அதான் பிரசங்கம்னு எனக்கு தெரியாது. ஓஹோ இதுதான் பிரசங்கம் போல அப்படின்னு தெரியாது. இது எப்படி தெரியுமா, நான் என்ன சொல்ல முடியும்னா, பாஸ்டர்னா என்ன, சர்ச்சுன்னா என்ன, எதுன்னா என்னன்னு தெரியாமலே நான் அதெல்லாம் ஆயிட்டேன். எனக்கு ஒன்று தான் தெரியும், என்னை அழைத்தவர் யார் அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும். இந்த ரிலீஜியஸில் இருக்கிற வேர்ட்ஸ் இது எதுவுமே எனக்கு தெரியல. இப்போ கூட என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, ஆண்டவர் உங்களை ஊழியத்துக்கு அழைச்சாரா தம்பி? நேற்றுக்கு சாயங்காலம் கூட ஈவினிங் சர்வீஸில் சொன்னேன் நான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நான் சொன்னேன், அழைச்சாரா ஏன்னா எப்படின்னு தெரியலையே, எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லை அழைச்சாரா அப்படின்னு நான் சொன்னேன், எனக்கு தெரில, ரொம்ப ஆசையாக இருந்தது வந்துட்டேன் அப்படின்னு. அப்படிலாம் நீ ஆசைப்பட்டு வரக்கூடாது அப்படின்ட்டாங்க. அப்புறம் தான் வேதத்தை எடுத்து வாசித்து பார்த்தா ஆசையே ஒரு அழைப்பு தான். Desire or dream is a God's calling. அதுவே ஒரு அழைப்பு தாங்க. ஏன் யாருக்கும் வராது, நமக்கு வருது. நமக்குள்ள அப்படி ஒரு எண்ணம் வருதுன்னா அப்போ தேவன் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு இதை வச்சிருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆசை அடங்கவே இல்லை, செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் நான். அடங்க மறு. இப்போ ஆசை எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குன்னா, பாம்பே பட்டணத்தில் வளர்ந்து பெருகினது மட்டும் இல்லாமல் திருநெல்வேலியில் இப்போ என்ன கதை நடந்துட்டுருக்கு. ஒரு 500 பேர் சபைக்கு இன்றைக்கி நான் பாஸ்டராக இருக்கிறேன். இப்போ ஒரு இடம் பார்த்துட்டு வந்திருக்கிறேன். அது இந்த வீக்கில் அதுக்கான வேலைகள் முடிய போகுது. 5000 பேர் இருக்கிற மாதிரி பெரிய ஒரு காரியத்தை இந்த பட்டணத்தில் பண்ண போகிறோம். நீங்கள் நினைக்கிறீங்களா அதோட ஆசை முடிஞ்சிடும் அப்படின்ட்டு? அது போய்கிட்டே இருக்கும், அது வந்துக்கிட்டே இருக்கும். அது எல்லையற்ற விதத்தில் அது போய்கிட்டே இருக்கும். அப்போ அந்த யூத் மீட்டிங்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா நடக்க ஆரம்பித்த அந்த டைமில், அப்போது ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ் முடிஞ்ச உடனே பாட்டு பாடுறது, வர்ஷிப் மாதிரி நடத்துறது, வார்த்தையை போதிக்கிறது. அப்போ வாலிபர்கள் அப்படியே திரண்டு வர ஆரம்பித்தாங்க. அப்படி 10, 15, 20 இப்படியே போயிடுச்சு. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கொஞ்சம் நல்லா வந்திருக்கும். ஒரு 20, 30 பேர் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போ ஒரு நாள் இந்த சிஎஸ்ஐ பாரம்பரியத்தில் இந்த வாலிபர்கள் ஞாயிறு அப்படின்ட்டு இருக்கும். அவங்க வந்து அப்படி அந்த டைமில் தான் அந்த வாலிபர்கள் கையில் பொறுப்பெல்லாம் கொஞ்சம் கொடுத்து, நீ இன்னைக்கு காணிக்க எடுப்பா, நீ இன்னைக்கு காணிக்க பாட்டு பாடு, நீ வந்து என்னென்ன வேலையெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் யூத் அன்றைக்கி செய்வாங்க. கொஞ்சம் யூத்துன்னு இருக்காங்கிறது அன்றைக்கி ஒரு நாள் அதை தெரியட்டுமே அப்படின்ட்டு சில இதெல்லாம் வச்சுருப்பாங்க. பிரசங்கம் பண்ணுறதுக்கு யாராவது அன்றைக்கி ஸ்பெஷலாக யார் வரணுங்கிறத இந்த யூத் டீம் என்ன பண்ணலாம், முடிவு பண்ணி ஒரு ஆளை கூப்பிட்டு வருவாங்க வழக்கமாக. ஸோ அந்த மாதிரியான ஒரு இது. ஸோ அந்த டைமில் யாரை கூப்பிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது எங்கள் பசங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு ஏதோ ஒரு ஞான உதயம் வந்துடுச்சு. வெளியிலேருந்து எது கூப்பிடணும்,
நம்ம அண்ணன் தான் பிரசங்கம் பண்ண போகிறார் அப்படின்ட்டாங்க. ஆக்சுவலி என்ன தெரியுமா, அந்த குரூப்பில் எனக்கு தான் வயசு கம்மி, ஆனால் எல்லாரும் என் அண்ணன் கூப்பிட்டுட்டு இருந்தாங்க பாருங்கள். இப்போ கூட சில பேர்லாம் கூப்பிட்டீங்க, இதுதான் வாய்ப்புன்ட்டு உங்கள் வயசை குறைச்சிங்க. ஆனால் உண்மையில் என்னென்னா, அந்த டீம்லேயே பார்த்தீங்கன்னா கம்மியாக படிச்சிருக்கிறது நானாக தான் இருக்கும், வயசும் கம்மியானது நானாக தான் இருக்கும். ஆனால் எல்லாரும் என்னை விட அப்படி கொக்கு மாதிரிலாம் இருப்பாங்க. சில பேர்லாம் அம்புட்டு அண்ணே அப்படிம்பாங்க. அப்படின்னு சரி, அது இதோ ஆவிக்குரிய அண்ணா அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்க வேண்டியதான். அண்ணா அண்ணான்ட்டு அன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்கன்னா என்னை பிரசங்கம் பண்ண விட்டாங்க. இது ஏன் இன்றைக்கி இதெல்லாம் உங்களோட இன்றைக்கி ஃப்ரீயாக பேசுகிறேன்னா, இந்த பாம்பே பட்டணத்து மேலே எனக்கு ஒரு பெரிய காதல் இருக்குது. ஆமென். அங்கே வந்து நான் செய்யணும்னு நினச்ச காரியங்கள் நிறைய இருக்குது. ஆனால் ஒரு சீசனில் என்னால் ஒன்றும் செய்ய முடியல. நானே கிளம்பி வந்துட்டேன் மும்பையிலேருந்து. இனிமேல் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. என்னைக்கு இந்த ஊர் திருந்துதோ அன்றைக்கி நம்ம திருந்துவோம் அப்படின்னு கிளம்பி விட்டோம். ஒரு ஃபெயிலியர் ஆட்டிடியூடோட, ஒன்றும் பெருசாக ஒன்றும் சாதித்த உணர்வு இல்லை. ஆனால் இப்போ ஆண்டவர் நிறைய காரியங்களை புரிய வச்சு இப்போ சில காரியங்களை செய்யும்படியாக சத்துவத்தையும் கொடுத்து பலப்படுத்திட்டு இருக்கிறார். அதனால் விட்ட குறை தொட்ட குறை எந்த குறையும் இல்லாமல் மனசில் என்னெல்லாம் நினச்சோமோ எல்லாத்தையும் செய்யும்படி கடவுள் உதவி செய்வார் அப்படி நான் நம்புகிறேன். அந்த சண்டேயில் என்னை பிரசங்கம் பண்ணதுக்கு விட்டாங்க. அது அவ்வளோ ஈஸி இல்லை. ஆக்சுவலி பெரிய சர்ச், அங்கே இருக்கிற தமிழ் சபைகளில் அது மிகப்பெரிய ஒரு சர்ச், ஆயிரக்கணக்கான பேர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு. அதில் வந்து ஒரு பிரசங்க பீடத்தை தந்து பிரசங்கம் பண்ணணுன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது பாருங்களேன். எனக்கு வந்து 17-18 வயசு அந்த மாதிரி இருக்கும், அவ்வளோதான், 18 அந்த மாதிரி இருக்கும். அப்போ அந்த மேடை எனக்கு கொடுத்தாங்க. அப்போ அந்த குருவானவர் வந்து எனக்கு சொன்னார், நீங்கள் தான் பேச போகிறீங்களா? ஆமாம். என்ன பேச போகிறீங்க அப்படின்ட்டு. நான் பயங்கர ப்ரிப்பேர்டாக இருக்கிறேன். ஏசாயாவின் 3 தரிசனங்கள், அதான் தலைப்பு. 3 visions ஆஃப் ஏசாயா. அண்ணே என்ன அது அப்படின்னு கேட்டார். ஏன்னா நான் பாட்டுக்கு ஏதாவது பேசி, அப்போ நான் சும்மா ஷார்ட்டாக அந்த சம்மரி வந்து சொன்னேன். அவன் வந்து தேவனை பற்றி ஒரு தரிசனம் ஏசாயாவுக்கு வந்துச்சு, அவனை பற்றி ஒரு தரிசனம் அவனுக்கு வந்துச்சு, சமூகத்தை பற்றி அவனுக்கு ஒரு தரிசனம் வந்துச்சு, அவன் பார்த்த 3 தரிசனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏசாயா 6ஆம் அதிகாரத்துலேருந்து பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அவர் பரவாயில்ல, ஏதோ பாயிண்ட்லாம் வச்சுருக்கிறான், அதனால் கண்டிப்பாக ஏதோ பேசுவான், ஓகே அப்படின்ட்டு அனுமதிலாம் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த சர்வீஸில் வந்து நான் பிரசங்கம் பண்ணுறேன். எழுந்து நின்று ஆரம்பிக்கும் போதே பாட்டு அப்படி, அதாவது இந்த காணிக்கெல்லாம் இது காணிக்கு போட்டோன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒன்று காணிக்கு போட்டு தான் அப்படி நின்றுட்டுருப்பாங்க. பிரசங்கியார் உட்காரனா உட்காந்துருவாங்க, இல்லைன்னு நின்றுட்டே இருப்பாங்க. நான் அப்படியே ஒரு நின்றுட்டே இருக்கும்போது ஒரு சாங், என்னோடிரும் என்னோடிரும்னு ஒரு பாட்டு அப்படியே பாடுறேன். பாடும்போது அந்த இடத்த வந்து தேவனுடைய பிரசன்னம் அளவில்லாமல் அப்படியே நிரப்பிச்சு, அப்படியே ஃபில் பண்ணிச்சு அந்த இடத்த. என்னமோ தெரியல, ஒரு ஒரு பெரிய சைலண்ட் அந்த இடத்துல. அப்படியே உட்காந்துருந்தாங்க. நான் எழுந்து நின்று ஒரு 3/4 மணி நேரம் பேசுகிறேன். ஆக்சுவலி இந்த 25 minutes, ½ an hourலாம் தாண்டிடுச்சுன்னு வைங்களேன், எம்புடு பெரிய ஆளாக இருந்தாலும் சீட்டு எழுதி கொடுத்துருவாங்க. சில பேருக்கு புரியல, பிரசங்கம் நேரம் தவறி தாண்டி விட்டது அப்படின்ட்டு. அதையும் மீறி பேசினாங்கன்னா மைக் ஆஃப் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரிலாம் ரூல் இருக்கு. ஆனால் அன்றைக்கி 45 நிமிஷம் போயிட்டே இருக்கு, மக்கள் நின்று கேட்டே இருக்கிறாங்க. ஏதோ ஒரு மூவ் அங்கே அந்த இடத்துல நடக்குது. த மூவ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு அசைவு அந்த கூட்டத்தில் என்ன பண்ணுது, நடக்குது. அப்போ அந்த கூட்டம் முடிஞ்ச உடனே வாலிபர்களுக்காக சில சிறப்பு கூட்டங்கள்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம், வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி அறிவிப்பு கொடுக்குறோம். அந்த சர்வீஸ் முடிஞ்ச உடனே நிறைய இளைஞர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, பங்கேற்கிறாங்க. நிறைய வாலிபர்கள் வந்து அதில் கலந்து கொள்கிறாங்க.
திடீர்னு பார்த்தா 30 பேர் இருக்கிற நாங்கள் அன்னைக்கு மட்டுமே ஒரு 30லேருந்து 40 பேர் வாலிப தம்பிமார்கள்லாம் நிற்கிறாங்க சர்வீஸ் முடிச்சு. என்னடான்னு கேட்டால் அந்த நாள் அனுப்பப்பட்ட அந்த வார்த்தைகள் அவங்க இருதயத்தை தொட்டு அப்படியே கும்பலாக வந்து உட்கார்றாங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த நாட்களில். அந்த அந்த இளைஞர்கள் நிறைய பேர் வந்து உட்கார்ந்தாங்களே, அதில் ஒரு தம்பி தான் இன்னைக்கு வரைக்கும் தம்பியாக தான் இருக்கிறான். அவன் ஃபேமிலியில் ரொம்ப முக்கியமான நபராக அவனும் அவங்க குடும்பமும் அன்னையிலேருந்து ஒரு பெரிய பயணம் இருக்குது. அவனோடு அவங்க அப்பாவோடு பெரிய பயணம். நான் அடிக்கடி சொல்லுவேன், நோவாஜின்னு சொல்லிட்டு என்னுடைய புக்ஸிலலாம் ஒரு சமர்ப்பணம் அவங்களுக்கு பண்ணியிருப்பேன். அவருடைய பையன்தான் இந்த தம்பி. ஆமாம், இவனுடைய மாற்றங்களை பார்த்துட்டு இவங்க அப்பா ஆச்சரியப்பட்டார். இவன் மாறிட்டானா, இவன் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே, இவன் தெரிஞ்சிருக்கிறான்னா ஏதோ பெருசாக ஒரு வேலை நடந்திருக்கு அப்படின்ட்டு அந்த ஆளை பார்க்கணுன்ட்டு என்னை பார்த்து பேசி அப்புறம் கொஞ்சம் நேரம் இது பண்ணி அவருக்கு என்னென்னா வேதத்தை தெரிஞ்சுக்கணுன்னு பயங்கர ஆசை. அப்புறம் என்னை வீட்டுக்கே கூப்பிட்டு போய் மாடியிலேலாம் ரூம் கொடுத்து என்னை தங்க வச்சு சாப்பாடெலாம் கொடுத்து பைபிள்லாம் தெரிஞ்சுட்டே இருப்பார். கடைசியில் பார்த்தா மார்சலெல்லாம் விட அவங்க அப்பா ரொம்ப தீவிரம் வார்த்தை மேலே. ஸோ அற்புதமான ஒரு அப்பான்னு சொல்லலாம், நண்பர்னு சொல்லலாம், எல்லாம் சொல்லலாம். பட் இன்றைக்கி அவங்க நம்ம நடுவில் இல்லை, ஆண்டுடைய பிரசன்னத்தில் அவங்க இருக்கிறாங்க. கண்டிப்பாக இதை வாட்ச் பண்ணிகிட்ருப்பாங்க. அங்கே ஒரு ஜூம் ஓடிட்டுருக்கு, கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஸோ ஐ பிலீவ் தேட். ஸோ அன்றைக்கி நிறைய வாலிபர்கள் வந்து தேவனுடைய அன்பினால் தொடப்பட்டு அந்த இடத்துல வந்தாங்க. இப்போ சில பேர் சொன்னாங்க அந்த அந்த விஷயத்தை குறித்து, அதுக்கு பேர் தான் அனாயிண்டிங் அப்படின்னு சொன்னாங்க. நீ பேசும்போது இங்கே ஏற்பட்ட மாற்றம் இது எப்படி நடந்ததுன்னா, இட் இஸ் அனாயிண்டிங். எனக்கு இந்த பிபிலிக்கல் வேர்டும் தெரியாது. ஓஹோ, இதுக்கு பேர் தான் அனாயிண்டிங்கா அப்படின்ட்டு ஒன்றுன்னா தெரிஞ்சுக்கிறேன் நான். அனாயிண்டிங்னு என்னன்னு தெரியாமலே அனாயிண்டிங் வேலை செஞ்சிட்ருக்கு. அப்புறம் தான் சொல்கிறாங்க இது வந்து காட்ஸ் அனாயிண்டிங். அதனால தான் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த வாலிபர் கூட்டம்னு பார்த்தீங்கன்னா 150 பேர் 200 பேர் அப்படி கூடுவாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஒரு பெரிய எழுச்சி இளைஞர்களுக்கு நடுவில் உண்டானது. நிறைய நண்பர்கள் இருக்காங்க. இப்போ உங்கள் டெக்னிக்கலி ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கிற பால், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. சிலர்லாம் நல்ல ஊழியம் செய்கிறாங்க, நல்ல பிஸ்னஸ் பண்ணுறாங்க, நல்ல நிலைகளுக்கு வந்திருக்கிறாங்க. நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க. ஸோ இப்படி பாம்பே பட்டணத்தில் ஊழியெல்லாம் நல்லா நடந்தது, ரட்சிப்புலாம் நல்லா நடந்துச்சு. ஆனால் என்னுடைய வாழ்க்கை அப்படிங்கிற இதில் தேவனை நான் அறிந்த அந்த ரட்சிப்பு என்கிற அந்த அனுபவம் மட்டும் இருந்து என்னை ஊழியம் செய்ய வச்சுது, ஆத்துமாதையெல்லாம் பண்ண வச்சுது. ஆனால் என்னுடைய தனி வாழ்க்கை அப்படின்னு நான் பார்த்தா அது சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை, அது ஒன்றும் வெற்றிகரமாக இல்லை. ஏன் அப்படின்னா இன்றைக்கி அதுதான் உங்களுக்கு நான் பேச விரும்புகிறேன். அது ஒரு பிரசங்கம் மாதிரி செய்யாமல் ஒரு ஜேர்னி மாதிரி இன்றைக்கி பண்ணணுங்கிறதுக்கு தான் இதெல்லாம் உங்ககிட்ட பேசிகிட்ருக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, தேவனை அனுபவபூர்வமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுவதும் அறிவதும் ரொம்ப முக்கியமான விஷயமாய் இருக்கிறது. ஸோ ஒரு மதத்தில் ஒரு மத பின்னணியில் நாம் பிறந்து வரும்போது அது வேற, தேவனை தனிப்பட்ட விதத்தில் அறிந்து அவரை அனுபவிப்பது என்பது வேறே. ஸோ அந்த அனுபவம் ரொம்ப முதன்மையாக இருந்தது. இப்போ அதுக்கு அடுத்த விஷயங்களில் தான் நான் உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன். இது இன்னைக்கு இந்த முறை தான் நடத்துகிற ஒரு மீட்டிங்ஸாக இது இருக்க போகிறது இல்லை. நான் நம்புகிறேன் தொடர்ந்து மற்ற பகுதியில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் மும்பை பிள்ளைகளுக்கும் ஐ திங்க் மந்த்லி ஒன்ஸ் ஆர் 2 monthsக்கு ஒரு முறை கண்டிப்பாக ஏதாவது நாம் செய்வோம். பட் இன்றைக்கி ஒரு பேஸ் போட விரும்புகிறேன். எல்லாத்துக்கு மேலே இன்றைக்கி நான் உங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விரும்புகிறேன். அவ்வளோதான். அதனால் அந்த மாற்றம் அல்லது தேவனை குறித்த அந்த புரிதல் எப்படி வளர்ந்தது அப்படிங்கிறது சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா அது என் வாழ்க்கையை மெய்யாகவே மாற்றிருக்குது. நான் எதை செய்ய முடியாதுன்னு நினச்சனோ அதை என்னை செய்ய வச்சுருக்குது. எதெல்லாம் என் வாழ்க்கையில் தோல்வியாக இருந்ததோ அதெல்லாம் என் வாழ்க்கையில் வெற்றியாக மாறி இருக்குது. எதெல்லாம் என் வாழ்க்கையில் கனவாக இருந்ததோ அதெல்லாம் நிஜமாக இருக்குது.
அப்போ நான் இந்த புரிந்து கொள்ளுதல் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது நான் சொல்கிறேன், நீங்களும் அரிய பெரிய காரியங்களை சாதிக்கிறவர்களாய் செய்கிறவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள். ஆமென். எஸ். அப்போது அந்த ரகசியத்தை தான் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அந்த காரியத்தை தான் உங்களோட நான் பேச விரும்புகிறேன். ஓகே. ஸோ மினிஸ்ட்ரி சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. மினிஸ்ட்ரி சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன, ஆத்தும ஆதாயம்லாம் எனக்கு நல்லா பண்ண தெரியுது. ரட்சிப்பின் அனுபவங்கள் எனக்கு நல்லா விளங்குது. ஆனால் வாழ்க்கைன்னு வரும்போதெல்லாம் என்ன, பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருக்கிறேன். அப்படி இருந்தா என்ன அப்படிங்கிற எண்ணமும் இருந்தது. அது என்ன, அம்புட்டு முக்கியமா, ஆத்மா தான் ரொம்ப முக்கியம், நம்ம செத்தா பரலோகம் போகணும், அம்புட்டு தான், இந்த மாதிரி எண்ணங்கள் தான் உள்ளே இருந்தது. ஆனால் நான் என் வீட்டுக்கு வரும்போது என் வீட்டில் இருக்கிற யாரும் அதை மதிப்பாக பார்க்கல. நண்பர்கள் சில பேர் அதை மதிப்பாக பார்க்கல. எனக்கு என்ன ஆச்சுன்னா, தேவனுடைய அன்பில் பயணம் பண்ணிட்டு இருந்தேன்னா எங்கேயோ எனக்குள்ள மதம் கலக்க ஆரம்பிச்சிச்சு. அதாவது நான் சபைக்குள் போவதற்கு முன்பாகவே தேவனுடைய அன்பை தான் புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். எப்போ சபைக்குள்ளே போய் நிறைய போதனைகள், டீச்சிங்ஸ் எல்லாம் கேட்க 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 தேவனுடைய அன்பை அனுபவிச்சுட்டு இருந்தேன்னா, திடீர்னு என் மைண்ட் எப்படி ஆயிடுச்சுன்னா, கடவுளை எப்படி பிரியப்படுத்துறது, ஐ எம் ட்ரைங் டு ஹவு டு ப்ளீஸ் காட். அப்புறம் சின்ன ஏதாவது என் வாழ்க்கையில் ஒரு மிஸ்டேக் ஆனால் கூட ஒரு கில்ட்டி கான்சியஸ்குள்ளே போய் வாழ ஆரம்பித்தேன். ஒரு பாவ உணர்வுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டேன். ஒரு தோல்வியின் உணர்வுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டேன். இது எப்படின்னா, இந்த பூசை கலையம் முடிஞ்சவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. அப்புறம் ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடும். அந்த மாதிரிலாம் பேசும்போது சொல்லுவாங்க இல்லையா, ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், அப்படிலாம் ஒரு டைலாக் சொல்லுவாங்க. இது எப்படின்னா, அந்த பிகினிங் ரொம்ப நல்லா இருந்தது. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணது என்ன, ரட்சிப்புக்குள்ள மக்களை கொண்டு வந்தது என்ன, எல்லாமே நல்லா இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் அந்த மதத்தின் சிந்தனைகள் உள்ளே போக 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 எனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, ரொம்ப பாரமாக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா மதம் எனக்குள்ள எதை கொண்டு வந்ததுன்னா, யூ ட்ரை சம்திங், யூ ட்ரை டு ப்ளீஸ் காட். நீ கடவுளை பிரியப்படுத்துக்கு ஏதோ ஒன்று நீ செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையே உள்ளே போட்டுகிட்டே இருந்தது. நீ பாவி, நீ ஒரு சின்ன தப்புன்னா கூட கடவுள் முடிச்சிருவார், உன்னை தூக்கிடுவார். சொல்லிக்கலாம் அடிக்கடி, ஏதோ கொக்கி குமார் மாதிரி சொன்னாங்க, கடவுளை தூக்கிடுவார், உன்னை என்னமோ பண்ணிடுவார் அப்படிங்கன்னா, எனக்கு அந்த லவ்விங் காட் எங்கேயோ மறைஞ்சி என் மனதுக்குள்ள எப்படிப்பட்ட காட் உள்ள வந்துட்டார்னா, ஒரு டிமாண்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். என்னுடைய குற்றங்களை, குறைவுகளை பார்த்து அதுக்கான நியாய தீர்ப்பை என் மேலே செலுத்தக்கூடிய ஒரு ஜட்ஜி காட் என் மைண்டில் வந்துட்டார். ஆனால் முதல்ல எனக்கு அப்படிப்பட்ட எண்ணம் இல்லை. முதல்ல இஸ் அ லவ்விங் டேடி. நான் சொன்னேன், மகனேன்னு என்னை கூப்பிடுற ஒருவராக நான் அவரை பார்த்து ஒரு அன்பை அனுபவித்து உள்ளே போயிட்டே இருக்கும்போது, இந்த மதம் இப்படிப்பட்ட கலவையை உள்ளே போடுது பாருங்க. அதுக்கப்புறம் தான் அந்த கில்ட்டு எனக்குள்ளே வந்துச்சு, குற்ற உணர்வு வந்தது, தாழ்வு மனப்பான்மை வந்தது, பயம் வந்துச்சு, வாழ்க்கையில் எல்லாமே ஃபெயிலியர். அப்புறம் அந்த டீனேஜ் பருவத்தில் நம்ம வளர்ந்து வரும்போது எதிர்பாலினரை குறித்து வருகிற அந்த ஈர்ப்பு, அந்த சிந்தனைகள், இதெல்லாம் பற்றி சிலர்கிட்ட போய் பேசினேன் நான். இந்த மாதிரி எனக்கு ஒரு எண்ணம்லாம் வருது அப்படின்னா, அவங்க அதை கரெக்டாகவே சொல்லலை. பாவம் பண்ணிட்டடா, பாவம் பண்ணிட்டே அப்படின்ட்டாங்க. அப்போ இதுக்கு என்ன பண்ணணும், இது எப்படியாவது எடுத்து போடுறதுக்காக நீ ஜோம் பண்ணு அப்படின்ட்டேன். நானும் ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ண, ஆண்டவரே எடுத்து போடுங்க ஐயா, எடுத்து போடுங்கன்ட்டு. நல்ல வேளை ஆண்டவர் எடுத்து போடல. இப்போ நான் கல்யாணம் முடிஞ்சு எனக்கு 2 பிள்ளைங்களாம் இருக்காங்க.
இதெல்லாம் வந்து எப்படியோ சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும், நீ வந்து உபவாசம் இருந்தனா பாவத்தை ஜெயிச்சிடலாம் அப்படி சொன்னாங்க. ரைட், ஓகே, இப்படி தானே போடுறோம் பாரு அப்படின்ட்டு போட்டோம் பாருங்க. உபவாசம் உங்கள் வீட்டு உபவாசம் எங்கள் வீட்டு உபவாசம்லாம் கிடையாது. இப்போ சிலர் ஃபேஷனாக இருக்கிறாங்களா, அதில் மாதிரிலாம் கிடையாது. காலையிலே ஒரு நல்ல ஜூஸ், இவ்வளோ பெரிய டம்ளர் அடிச்சுட்டு அப்புறம் மத்தியானம் ஒரு ஜூஸு, நைட்டு எல்லாம் வந்து ஒரு 2-3 மணிக்கெலாம் சாப்பிட்ருவாங்க. கேட்டால் ஃபாஸ்டிங் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இல்லை, வெறித்தனமாக ஃபாஸ்டிங். காலையில் ஒரு சின்ன அந்த டம்ளர் அந்த இதில் ஒரு பால் அது மட்டும் குடிச்சிட்டு நாள் முழுவதும் சாப்பிட்றதே கிடையாது. ஒரு நாளில் 40 days. ஏன்னா இயேசுவே 40 நாள் இருந்திருக்கிறார். அப்போ அவரே 40 நாள் இருந்தான்னா அப்போ பார்த்துக்கோ தம்பி அப்படின்ட்டாங்க. கண்டிப்பாக இருக்கிறேன் பாஸ் அப்படின்னாச்சு. ஸோ ஸ்டார்ட்டு. அது எப்படின்னா 1 லிட்டர் பால் வாங்குவோம், காலைல ஒரு டம்ளர் குடிச்சிட்டு வேலைக்கு வேற போயிடுறது. அங்கே போய் நான் டெய்லரிங் வேலை பார்த்துட்டு போனால் கண் அப்படியே கட்டும் சில நேரம். அப்படியே இது பண்ணிட்டு மத்தியானம் வந்து கொஞ்சோல தயிர், அந்த 1 லிட்டர் பாலுக்கு மேலே வாங்கக்கூடாது, சாமி குத்திரும். அதில் கொஞ்சம் தயிர் வந்து வச்சு அப்புறம் அந்த தயிர் என்ன பண்ணுறது மத்தியானம் சாப்பிட்றது. அப்புறம் நைட்டு பார்த்தீங்கன்னா திருப்பி கொஞ்சோல பால். 40 நாள் விட்டு தான் என்ன ஆகும், பாடியே வேறு மாதிரி, பாடியினுடைய கண்டிஷனே வேறு மாதிரி தான் இருக்குது, வேறு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தா 40 நாளுக்கு அப்புறம் ஃபாஸ்டிங் முடிக்கிறோம். அன்னைக்கு நான் இருந்த ரூமில் பிரியாணிக்குன்னாங்க. நம்ம தான் 40 நாள் சாப்பிட்லையே, வைடா பிரியாணின்னு சாப்பிட்டாச்சு. அப்படி தான் ஸ்ட்ரக்சரில் வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. அதாவது 40 நாள் பாலே குடிச்சிட்டு வளர்ந்ததுனால திடீர்னு பிரியாணி சாப்பிட்டா என்னத்துக்கு ஆகும்? அப்படியே ஹாஸ்பிட்டல் பிளட் வாமிட்டு செக் பண்ணி பார்த்தா டிஃபிலாம் அட்டாக் ஆகி இருக்கு. நண்பர்கள்லாம் மற்றவங்களாம் வந்தாங்க. ஏசுனியே இயேசுவா வந்தார், பிள்ளை யார் கட்டுவா அப்படின்னு எல்லாரும் கிண்டல் பண்ணியிருந்தேன். நான் என்ன யோசித்தேன்னா, பயங்கரமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே நம்ம போயிட்டுருக்கோம்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா எல்லாருமே கேலி பண்ணுற மாதிரி தான் நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையா? என்ன சம்திங் ராங், ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. என்னன்னு எனக்கு தெரியல பாருங்களேன். ரொம்ப நாளாக யார்ட்டையும் கேட்கவும் பயம். ஏன்னா நம்ம ஊரில் கேள்வி கேட்டாலே அவிசுவாச பிசாசு உனக்குள்ளே வந்துருக்குது அப்படின்றாங்க, கட்டுகிறேன் பிசாசு அப்படின்றாங்க. இந்த மாதிரிலாம் வேறு இருக்குதா, அதனால் ஒன்றும் கேட்குறதே இல்லை. அப்போ அந்த டைமில் என் லைஃப்பில் ஒரு விஷயம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, இந்த வாலிபர்களுக்கு பேசணும், அங்கே பேசணும், இங்கே பேசணும், நம்மளை அப்பப்போ அப்படி விட்டுருந்தாங்கல்ல பிடிச்சி. அதனால் நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன்னா, பைபிள்லாம் கொஞ்சம் படிக்கிறது மட்டும் இல்லாமல் பைபிளை புரிஞ்சுக்கிறதுக்காக அப்பப்போ ஏதாவது புக்ஸ் வாங்கி படிப்பேன். அதுவும் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக மாறிச்சு. இது எப்படின்னா, முதல்ல எது எனக்கு ரொம்ப பிடிக்கலையோ, எது என்னால் செய்ய முடியாதுன்னு நினச்சனோ, அதையே என்னால் ஆசையாக செய்ய முடிஞ்சுது. அது என்னன்னா வாசிக்கிறது. ஆக்சுவலி கிறிஸ்து உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரும்பொழுது என்ன நடக்கும்னா, ஏற்கனவே உங்களுக்குள்ள சில பொட்டென்ஷியலை கடவுள் வச்சுருப்பார் பாருங்க, அதெல்லாம் உயிர் பெற்று எழும்ப ஆரம்பிக்கும். அதெல்லாம் உங்களுக்குள்ள அதுக்கு ஒரு ஜீவன் உண்டாகிறத நீங்கள் பார்ப்பீங்க. அப்புறம் பார்த்தா நான் நிறைய வாசிக்கிறேன், நிறைய படிக்கிறேன். அந்த 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 மாதிரி ஒரு ஹேபிட் வந்து எனக்குள்ளே கல்டிவேட் ஆக ஆரம்பிக்குது. அப்படி இந்த புத்தகம் வாசிக்கிற பழக்கம்லாம் எனக்கு இருந்ததுனால நான் வாசிட்டே இருக்குவேன். அப்போ என் கையில் முதல்ல ஒரு புக் கிடச்சிச்சு. அந்த புத்தகத்துக்கு பேர் வந்து இருளின் மீது வெற்றி. அதனுடைய ஆத்தர் வந்து நீல் டி ஆண்டர்சன் அப்படின்ட்டு, விக்ட்ரி ஓவர் த டார்க்னஸ் அப்படிங்கிறத அந்த புத்தகத்தினுடைய பேர். அந்த புத்தகத்தை எடுத்து நான் வாசிக்க ஆரம்பித்தா ஹூ ஆம் ஐ இன் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவுக்குள் நான் யாராக இருக்கிறேன் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறார். இது படித்தா
உன் பாவெல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கு, நீ கடவுளுடைய பிள்ளை, நீ நீதிமான், நீ புது சிருஷ்டி, உன்னால உனக்குள்ள ஜெயிக்கிற தன்மைகள் இருக்கிறது, நீ ஒரு விசுவாசி, என்னெல்லாமோ என்னை குறித்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அடையாளங்கள் எல்லாம் அவர் கொண்டு வந்து உன் கிரியையின் அடிப்படையில் நீ உன்னை நிதானிக்காதே, கிறிஸ்துவுக்குள் நீ யார் என்பதை கண்டுகொள் அப்படின்னு சொல்றார். என்னும் கண்ணை அது திறந்துச்சு. நான் அது வரைக்கும் நான் எப்படி யோசிச்சுட்டு இருந்தேன்னா, என் செயல்கள் எதுவோ அதுதான் நான் அப்படின்னு நான் நினைச்சேன். நீங்க கூட சிலர் அப்படி யோசிச்சுட்டு இருக்கலாம். நான் சொல்றேன், உங்கள் செயல்களை வைத்து நீங்கள் யார் என்று முடிவு செய்யாதீர்கள். உங்கள் அடையாளத்தை வைத்துதான் நீங்கள் யார் என்பதை முடிவு செய்ய வேண்டும். So your identity decide your action. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்முடைய ஆக்ஷன்ல இருந்து நம்ம ஐடென்டிட்டியை முடிவு பண்ணுறோம். இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா, who we are determines what we do. நாம் யார் என்பது தான் நம்முடைய நடத்தையை முடிவு செய்கிறதை தவிர, நம்முடைய நடத்தையை வைத்து நாம் யார் என்கிற முடிவுக்கு வரக்கூடாது. இது என் கண்ணை திறந்த ஒரு அற்புதமான காரியம். அதுக்கப்புறம் இந்த வேதாகமத்தை திறந்து ரோமர்லேருந்து அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின அந்த நிருபங்கள் இருக்கு பாருங்களேன், அந்த நிருபங்கள் முழுவதுலேயும் உங்கள் அடையாளங்கள் இருக்கிறதுன்னு அவர் சொன்னார். அதில் பார்த்தா கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவுக்குள்ங்கிற வர்ற வார்த்தைக்கு உள்ளதான் நீ இருக்கிற. முதல்ல யூ ஆர் இன் கிரைஸ்ட், யூ ஆர் இன் த அனாயிண்டட் ஒன். நீ அவருக்குள்ள இருக்கிற, அவருக்குள்ள இருக்கிற உனக்கு ஒரு புதிய அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்ன. ஸோ நான் முதல்ல இதை படிக்கவும் இதை கேட்கவும் ஆரம்பிக்கும் போது பரவசமாக இருக்குது. ஏன்னா இது எங்கேயுமே நான் கேட்கல. ஏன்னா நான் கேட்டதெல்லாம் என்னன்னா, நீ பாவி, கடவுள் உன் மேலே கோபமாக இருக்கிறாரு, என் நேரம் உன்னை போட்டு தள்ளுவான்னு தெரியாது, வருகை வந்தால் நீ போகிறது ரொம்ப டவுட்டு தான், என்னெல்லாமோ சொன்னாங்க. சரி, என்னதான் பண்ணணும்னு வழியும் சொல்லலை, முயற்சி பண்ணு, உபவாசம் சொன்னாங்க. உபவாசம் பண்ணி உயிரே போயிருக்கிற நேரத்தில் கடவுள் காப்பாற்றி விட்டுருக்கிறாரு. அந்த மாதிரி நேரத்தில் தான் இந்த சத்தியங்கள் எனக்கு தெரிய வருது. அது என்னன்னா, கிறிஸ்துவுக்குள் நான் யார், who am I in Christ Jesus. இதை நான் படிக்க ஆரம்பித்தேன், இதை நான் கற்றுக்க ஆரம்பித்தேன். அதாவது என் நடவடிக்கை நான் அல்ல, நான் என்பது தேவன் சொன்ன நபராக இருக்கிறேன். அன்னையிலிருந்து தேவன் என்னை குறித்து எந்த அடையாளத்தை சொன்னாரோ அந்த அடையாளத்தை நான் நம்ப ஆரம்பிச்சேன். அவர் சொன்னார், இதை நீங்க வாய் விட்டு சொல்லுங்க, மனசு விட்டு இதை பேசுங்க, இதுதான் நீங்க அப்படின்னு சொன்னார். நான் என்ன நீதிமான்ங்கிறதெல்லாம் நான் கேட்டதே கிடையாது, அப்படி என்னை சிந்திச்சதே கிடையாது. இன்னைக்கும் கூட பாருங்களேன், போதிக்கிறவர்கள், மக்களுக்கு போதனை வழங்குகிறவர்கள் என்ன சொல்றாங்க, நடவடிக்கையின் மாற்றங்களை குறித்து தான் பேசிட்டு இருக்கிறாங்க. சேஞ்ச் யுவர் பிஹேவியர் இதான் சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஸோ ஆல் ரிலீஜியஸ் டாக்ஸ் இட்ஸ் அபவுட் த பிஹேவியர் மாடிஃபிகேஷன். அவங்க சொல்றது எல்லாமே உங்களுடைய நடவடிக்கைகளில் ஒரு மாற்றம் வரட்டும் அப்படிங்கிறது தான். ஆனால் வேதாகமத்தினுடைய அந்த அஸ்திபாரமான செய்தி, வேதாகமத்தினுடைய அந்த வேர் செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, சேஞ்ச் யுவர் பிலீஃப், சேஞ்ச் யுவர் ஐடென்டிட்டி. உன்னுடைய நம்பிக்கையை மாற்றினால் உன்னுடைய நடக்கையை மாற்றலாம். அது மட்டும் இல்ல, உங்கள் அடையாளத்தை மாற்றினால்தான் உங்கள் செயல்களை மாற்ற முடியும். பாவி பாவி என்று அடையாளப்படுத்தப்பட்டால் பாவி என்ன பண்ணுவான்? பாவம் தான் செய்வான்.
பாவியுடைய டியூட்டி என்ன? பாவம் பண்றது. நம்ம என்ன நினைக்கிறோம், இவன் என்னைக்கு நீதிமான் ஆகிறானோ அன்னையிலிருந்து இவன் என்ன சொல்லுவோம், நீதிமான் சொல்லுவோம் அப்படிங்கிறோம். ஆனால் கடவுள் சொல்றாரு, ஒருவனும் கிரியையினால் நீதிமான் ஆகிறது இல்லை. அப்ப எப்படி நீதிமான் ஆகிறான்? விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். அப்ப விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். அப்போ என் அடையாளம் என்பது நான் சம்பாதிக்க வேண்டிய ஒன்று அல்ல. என் அடையாளம் என்பது என் பிறப்பினால் எனக்கு உண்டான ஒன்றாக இருக்கிறது. நீ கடவுளுடைய பிள்ளையாக மாற முயற்சி செய் என்று மதம் சொன்னது. ஆனால் வேதம் சொல்லியிருக்கிறது, அவருடைய நாமத்தின் மீது விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை அவர் கொடுத்தார். நீ முயற்சி செய்தோ செயல்கள் செய்தோ கடவுளுடைய பிள்ளையாக நீ மாறுகிறது இல்லை. கடவுள் நீ என்னைக்கு அவரை நீங்க விசுவாசித்தீங்களோ அன்னைக்கு நீங்க அவருக்கு பிறந்துட்டீங்க. இப்போ நீங்க அவருடைய பிள்ளையாவே இருக்கிறீங்க. இந்த பிள்ளை என்கிற அடையாளம் இருக்குது பாருங்களேன், இது நீங்க சம்பாதித்த ஒன்று அல்ல. இட்ஸ் a gift of God. இட்ஸ் a gift of God. இது கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கும் ஒரு பரிசு, ஒரு அற்புதமான நிலை. இது மாற்றவே முடியாது. இது எந்த செயல் செய்தும் நீங்கள் பெற முடியாத ஒன்று, எந்த செயல் செய்தும் இழக்க முடியாத ஒன்று. நான் என் ரட்சிப்பை இழந்துருவனோ, என் வாழ்க்கையில் அதை இதை இழந்துருவனோ அப்படிங்கிற பயம் ஏன் மக்களுக்கு இருக்கு தெரியுமா? ஏனென்றால் தன் கிரியையினால் எதையாகிலும் ஒன்றை பெற்றேன் என்று எண்ணுகிற மனிதன் தான் இழப்பதை குறித்த பயத்திலே வாழுவான். ஆனால் என் கிரியையினால் நான் எதையும் பெறவில்லை, அவர் கிருபையினால் அவர் அன்பினால் நான் எல்லாவற்றையும் பெற்றேன் என்கிற மனிதன் தைரியத்தில் வாழ ஆரம்பிக்கிறான். எஸ், சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. It set you free, my friend. It set you free. Literally, it set you free. அப்போ நீங்க நீதிமான் என்பதும், நீங்க தேவனுடைய பிள்ளை என்பதும், நீங்கள் கிறிஸ்துவுக்குள் யார் என்கிற அந்த நிலை எல்லாம் உங்கள் கிரியையினால் உங்களுக்கு கிடைக்காமல் உங்கள் பிறப்பினால் தேவன் உங்களுக்கு கொடுத்த இலவசமான காரியமாக அது இருக்கிறது. அப்போ என் நடவடிக்கைன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன்னா முதல்ல என்ன நான் மேன்மையா நினைக்க ஆரம்பிச்சேன். ஐ அம் a son of the living God. God loves me so much. இப்படி இதெல்லாம் என்னால் ஒரு டைம்ல நம்பவும் முடியல, சொல்லவே முடியல. ஏன் தெரியுமா? கடவுள் உன்னை நேசிக்க நீ செய்ய வேண்டிய 10 காரியங்கள் இப்படிதான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. சரி, 10 காரியம் செஞ்சா கடவுள் என்ன நேசிருவாரா அப்படின்னு நம்ம போயிட்டு இருந்தா இன்னொருத்தர் சொல்லுவாரு, அது அப்படியே என்கிட்ட ஒரு 7 பாயிண்ட் இருக்கு அப்படிம்பாரு. அந்த 7 பாயிண்ட் பண்ணிட்டா ஓகேவா அப்படின்னா இன்னொருத்தர் சொல்லுவாரு, அதெல்லாம் முடியாது, அது தப்பு, என்கிட்ட இன்னும் 4 பாயிண்ட் இருக்கு அப்படிம்பாரு. இப்படியே போய் 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 ஒரு ஒரு டைம்ல வந்துச்சு பாருங்க ஒரு வேகம், கடுப்பேத்துறார் மை லார்ட். இந்த மதத்தின் கொடுமையில வாழ்ந்து 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 பார்த்தனா கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா, என்னப்பா ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எத்தனை பேர் இந்த மாதிரி ரிலீஜியஸ் ப்ரெஷருக்குள்ள அழுத்தத்துக்குள்ள நீங்க போயிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா அது போயிருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா இந்த உணர்வு உங்களுக்கு இருக்கும், ஐயோ இது என்னது அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா கடவுள் என்ன நேசிக்கிறதுக்கு நான் ஒண்ணுமே செய்ய வேண்டியது இல்லை. ஏன்னா அவர் ஏற்கனவே என்ன நேசிட்டு தான் இருக்கிறார். வித்தவுட் எனி பெர்ஃபார்மன்ஸ். இன்னும் சொல்ல போனா நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவர் என் மேல அன்பா இருக்கிறார். நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி உங்க மேல அன்பா இருக்கிறார்.
அதனால தான் கடவுளுடைய அன்புக்கு பேர் என்ன தெரியுமா? அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். அப்படின்னா என்ன? மை லவ் இஸ் எவர்லாஸ்டிங் லவ், இஸ் அன்கண்டிஷனல் லவ். நீங்க எந்த முயற்சி பண்ணியும் கடவுளுடைய அன்பை பெற வேண்டியதில்லை, பெறவும் முடியாது. ஏன்னா நீங்கள் முயற்சிக்காமலேயே அது உங்களுக்காக ஆயத்தமாக இருக்கிறது. அதுக்கு நீங்கள் எந்த முயற்சியும் எடுக்க வேண்டியதே இல்லை. அதுக்காக நீங்கள் எந்த ஒரு பெரிய எஃபோர்ட்டும் போட வேண்டியதே இல்லை. ஏன்னா எந்த எஃபோர்ட் போடாமல், எந்த முயற்சியும் எடுக்காமல் God loves you unconditionally. இது 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 ஒரு பெரிய வெளிப்பாடாக இருந்தது பாருங்க எனக்கு. ஏன்னா God loves youங்கிறது வந்து முதல்ல எனக்கு ஆரம்பத்தில் வெளிப்பாடாக இருந்தது. ஆனால் மதத்துக்குள்ளே போனதுக்கு அப்புறம் நேசிக்கிறாரா இல்லையா இன்னும் சந்தேகமே ஆகிப்போச்சு. ஏன்னா இவங்க நிறைய சொல்லிட்டாங்க. அது எப்படி நேசிப்பார், இப்படி பண்ணால் தான் நேசிப்பார், அப்படி பண்ணால் நேசிப்பார், ஏன் இப்படி பண்ணால் தான் நீ பரலோகத்துக்கு போவ, அப்படி அப்படியே. இப்போ கடவுளே காணாமல் போயிட்டார், இப்போ நான் மட்டும்தான் இருக்கேன். இப்போ இது இருந்து மீண்டும் எப்படி நம்மளை கடவுள் தூக்கி எடுக்கிறார், விடுவிக்கிறார் அப்படிங்கிறதான் காரியமாக இருக்கு பாருங்க. எப்படி என்னை விடுவிக்கிறார், எப்படி உங்களை விடுதலையாக்கி கொண்டு வர்றாருன்னா இந்த ட்ரூத் தான், இந்த சத்தியம்தான். இப்போ நீங்கள் கேட்டிருக்கீங்க பாருங்க, இந்த சத்தியம்தான். என்னுடைய எந்த கிரியையையும் கடவுள் கணக்கில் கொள்ளாமல் அவர் என் மீதும் உங்கள் மீதும் அன்பாகவே இருக்கிறார். எனக்கு சொன்னாங்க, தம்பி கடவுளை பிரியப்படுத்தணும்னா நீ வேதம் வாசிக்கணும். வேதம் வாசிக்கிறவர்களை தான் தேவன் நேசிப்பார். ஜெபிக்கிற மனிதனைத்தான் தேவன் நேசிப்பார், ஜெபிக்கிற மனிதனைத்தான் தேவன் ஆசீர்வதிப்பார். இதெல்லாம் நான் கேட்டேன். ஒழுங்காக ஆலயத்துக்கு வருகிறவனைத்தான் கடவுள் வந்து நேசிப்பார். இன்னும் நிறைய காரியம் இருக்கு. இப்ப நான் சொன்னா நீங்களே சொல்லுங்க, 100 மேட்டர் இருக்கு. அம்புட்டும் என்னைக்கு நான் பண்ணி, என்னைக்கு எனக்கு அவர் ஆசீர்வாதத்தை கொடுத்து, என்னைக்கு நம்ம வீட்டுக்கு போவேன். அப்புறம் ஒரு டைம்ல எனக்கு வந்துச்சு, வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. அப்போ என்னதான் பிரச்சனைனா, இது வந்து மனிதனுடைய கற்பனை, மனிதனுடைய உபதேசம், நியாய பிரமாணங்களின் அடிப்படையில் நம்மளெல்லாம் கட்டி வச்சிருக்கிற ஒரு கட்டுகள் அப்படிங்கிறது எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சு. அப்புறம் நான் கவனிக்க ஆரம்பித்தேன், தேவன் கிருபையின் தேவனாக இருக்கிறார். God is a loving dad. I tell you my friend, it's the greatest revelation. God is a loving dad. அவர் உங்களை நேசிக்கிற ஒரு அன்பான தகப்பனாக அவர் இருக்கிறார். கடவுள் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கிறது உங்ககிட்ட ஒன்றை டிமாண்ட் பண்றதுக்காக அல்ல. கடவுள் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கிறது ஒன்றை உங்களுக்கு சப்ளை பண்ணுவதற்காக. The Lord demands the grace of God, it supply. உங்களுக்கு ஒன்றை கொடுப்பதுதான் கடவுளுடைய நோக்கமாக இருக்கிறது. நீங்க என்ன நிலையில இருக்கலாம், அவர் அதாவது பெற்றுக்கொள்ள தகுதி இல்லாத இடத்துல நீங்க இருக்கலாம், அப்பவும் கூட உங்களுக்கு கொடுப்பார். அதுதான் அவருடைய அன்பு. So grace means is unmerited favor, unearned, undeserved. It is unmerited favor. அதாவது அதை பெற, அதை அனுபவிக்க எனது கிரியைகளின் அடிப்படையில் எந்த தகுதியையும் நான் உடையவனா இல்லாத போதும் தேவன் அதை எனக்கு தருகிறார் தமது அன்பினாலே. அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு, இங்க கிரியையின் அடிப்படையில் யாரும் ஆசீர்வதிக்கப்படவே முடியாது அப்படின்ட்டு. இன்னும் 99% கிறிஸ்தவங்க எதை நம்பிட்டு இருக்காங்க தெரியுமா? என் செயல்தான் எனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருதுன்னு நம்பிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்றேன், உங்கள் செயலால் உங்களுக்கு ஆசீர்வாதம் வர முடியும்னா இயேசுங்கிற ஒருத்தர் வந்து கல்வாரி சிலுவையில் மரித்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கிரியையினால் ஒரு மனிதன் நீதிமானாக மாற முடியும் என்றால், இவ்வளோ நேரம் பைபிளே திறந்து வசனத்தை கோட் பண்ணல பாருங்களேன், 15 நிமிஷத்தில் முடிய போகுது. பரவாயில்ல,
நீங்கள் ஏற்றுப்பீங்க, ஆனால் வெளியில் ஒரு கும்பல் இருக்குது. இதுக்காகவே எனக்கு ஒரு வீடியோ போடுவாங்க பாருங்கள், 1.25 மணி நேரம் பைபிளே எல்லாமே பேசுகிறாரு அப்படின்ட்டு. கலாத்தியர் நிருபத்தில் வருது பாருங்க, 2வது அதிகாரம் 21வது வசனம். நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறது இல்லை. கவனிங்க, ரொம்ப சிம்பிள் வேர்ஸ். நீதியானது அல்லது நீங்கள் நீதிமானாவது நியாய பிரமாணத்தினால் வருமானால், அல்லாவிட்டால் கிரியையினால் வருமானால், இப்படி சொல்றேன்னு உங்களுக்கு புரிகிற மாதிரி, ஆசீர்வாதமானது அல்லது நீதியானது உங்கள் கிரியையினால் வருமானால், அல்லது நீங்கள் பரலோகம் செல்லக்கூடிய அந்த பாக்கியம் அல்லது கடவுளை நெருங்கக்கூடிய அந்த காரியம், கடவுளுடைய நன்மையை அனுபவிக்கக்கூடிய அந்த காரியம் உங்கள் கிரியையினால் வருமானால், கிறிஸ்து மரித்தது வீணா இருக்குமே. நீ இது இப்படி இப்படி பண்ணி இப்படி பண்ணனா உனக்கு இதெல்லாம் கிடைச்சிடும் அப்படின்னா எனக்கு யார் வர வேண்டியதே இல்லை. ஏசுங்கிற ஒருத்தர் வர வேண்டியதே இல்லை. அப்போ இன்னைக்கு இருக்கிற பிரசங்கங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அது சிலுவையையும் இயேசு சிந்தின இரத்தத்தையும் இயேசு செய்த செயலையும் உயர்த்தக்கூடியதாய் அல்ல. அது மனிதனுடைய கிரியையையும் மனிதனுடைய தியாகங்களையும் மனுஷனுடைய செயலையும் உயர்த்தக்கூடியதாக தான் இருக்குது. அதனால தான் அவங்க தியாகத்தையே பேசிகிட்டு இருப்பாங்க. நான்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னு பேசிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் சர்ச்சைக்கு போனீங்கன்னா ஃபுல்லாக அவங்க கதை தான் ஓடிட்டு இருக்கும். இல்லைன்னா நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்னு பேசிகிட்டே இருப்பாங்க. நான் சொல்கிறேன், நான் என்ன செஞ்சதும் பேச வேண்டியதில்லை, நீங்கள் என்ன செஞ்சதும் பேச வேண்டியதில்லை. உங்களுக்காக எனக்காக அவர் என்ன செய்தார், தட் இஸ் அ சப்ஜெக்ட் that will change your life, that will heal your life, that will deliver your life. So எவ்வளோ அழகா சொல்றாரு பாருங்க, கிரியினால் அது வரும்னா கிறிஸ்து மரித்தது வீணா இருக்குமே. அப்போ ஒரு ப்ரீச்சிங் ஒன்று இருக்கும்னா, ஒரு பிரசங்கம்னு ஒன்று இருக்கும்னா, அங்கே வந்து கல்வாரியையும் இயேசு செய்த செயலையும் உயர்த்தி காட்டி இதன் அடிப்படையில் நீ ஆசீர்வதிக்கப்படுகிறாய் என்று சொல்வதுதான் தேவனுடைய மகிமையை மக்கள் வாழ்க்கையில் கொண்டு வருகிற ஒரு செய்தியாக இருக்கிறது. நான் சொல்கிறேன், அந்த மாதிரி செய்தியை தான் நீங்கள் கேட்குறீங்களா அல்லது அந்த மாதிரி செய்தியை தான் நீங்கள் பிரசங்கிக்கிறீங்களாங்கிறத யோசித்து பார்க்கணும். அப்போ நான் கேட்டது முற்றிலும் மதம், மனிதனின் கற்பனை, மனிதனின் சிந்தனை, இதை கேட்டதுனால தான் என் வாழ்க்கை ப்ரெஷர் ஆச்சு, தோல்விக்குள்ளாச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு வேதாகம்னா என்ன, கிறிஸ்துனா என்னங்கிறதே புரிய ஆரம்பிச்சிச்சு. புரிய ஆரம்பித்த போது தான் நான் கண்டுக்கிட்டேன், கடவுளுடைய அன்பு தூய்மையானதாக இருக்கிறது. இட்ஸ் அ பியோர் லவ். அது என் கிரியையை சார்ந்த அன்பு கிடையாது. எவ்வளோ வேதனையாக இருக்கும் தெரியுமா? நான் ஒரு நாள் ஜபங்கமும் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா இருந்தேன்னு வைங்களேன், அன்றைக்கி நல்ல ஃபீல் இருக்கும். ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு ஜபங்கமும் பண்ண மறந்துட்டேன்னு வைங்களேன், அன்றைக்கி பூரா வேறு மாதிரி ஃபீலிங்கே இருக்கும். என்ன ஃபீலிங் தெரியுமா? அன்றைக்கி சும்மா ஏதாவது கல்லு தட்டிட்டுன்னு வைங்களேன், பத்தியா கத்தர் நமக்காகவே கல்லை செட் பண்ணிட்டாருன்னு ஓடும். கைக்கு ஏதாவது அடிபட்டுன்னு வைங்களேன், கரெக்டு, இன்னைக்கு பைபிள் பிடிக்காமல் போனது கரெக்டாக கையில் கடவுள் என்ன பண்ணிட்டாரு. இது எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ஃபியர் மோட்டிவ் லைஃப் தான் இருந்ததே தவிர ஒரு லவ் மோட்டிவ் லைஃப்குள்ளே அது என்னை கொண்டு போகல. ஆனால் இந்த புரிதல் அப்படி பண்ணல. நான் பைபிளை வாசித்தா கடவுள் என்னை நேசிக்க போகிறதில்லை. நான் பைபிளை வாசிக்கும் முன்னாடியே அவர் என்ன பண்ணிடுறாரு, நேசிக்கிறாரு. ஆனால் நான் நிறைய வாசித்தேன்னா அவர் என் மேலே எவ்வளவு அன்பாக இருக்காங்கிறத நான் தெரிஞ்சுக்க முடியும். தட்ஸ் அ திங்ஸ். நான் பைபிள் வாசித்தா தான் என்னை ஆசீர்வதிப்பாருங்கிறது கிடையாது. ஆனால் இது சொத்து பத்திரம், எனக்கு எம்பூட்டு ஆசீர்வாதத்தை வச்சிருக்காருன்னு வாசித்தா தான் எனக்கு தெரியுது. இட் இஸ் அ டைட்டில் டீட். இட் இஸ் அ டைட்டில் டீட். இது ஒரு டீடாக இருக்கிறதுனால நீங்கள் ஒரு அப்பா ஒரு மகன், ஒரு அப்பாவுக்கு மகனாக இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய சொத்து வச்சிருக்கிறார். இப்போ யாராவது வந்து நீ சொத்து பத்திரத்தை வாசித்தாதான் உனக்கு சொத்து சொந்தம்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? பஸ் அவருக்கு பிள்ளையாக இருக்கிறதுனால தான் சொந்தம்.
ஆனால் சொத்து பத்திரத்தை வாசிக்கணும், கண்டிப்பாக வாசிக்கணும். ஏன்னா வாசித்தாதான் கிழக்கே மேற்கே வடக்கே தெற்கே என்னெல்லாம் இருக்குங்கிறது தெரியும். இப்போ நான் பெற்றுக்கொள்வதற்காக வாசிக்கவில்லை, பெற்றுக்கொண்டது என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்காக வாசிக்கிறேன். that is the difference. இது இப்போ யாரும் எனக்கு வேதம் வாசித்தாங்கன்னு ஸ்டிக்கர் ஓட்ட வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்தவங்க வீட்டிலலாம் போட்டி வச்சுருக்காங்க பாருங்க, இன்று ஜெபித்தீர்களா, இன்று வேதம் வாசித்தீர்களா, இன்று நீங்கள் சுவிசேஷத்தை அறிவித்தீர்களா, இன்று யாருக்காவது உதவி செய்தீர்களா, இன்றைக்கு பல் விளக்கினீர்களா, காப்பு கொடுத்தீர்களா அப்படின்னு போட்டீங்கன்னா எப்படி இருக்கும் பாருங்க. ஸ்டிக்கர் கிறிஸ்டியானிட்டி ஆயிடுச்சு பாருங்களேன். இது அப்படி கிடையாது. இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இட் இஸ் த ரெவலேஷன். தேவன் யார், நான் யார், ஏன் இதெல்லாம், இதுக்கு பின்னாடி என்ன, இதெல்லாம் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் ஒரு கட்டாயமாக போயிட்டு நீங்கள் எதையும் செஞ்சுட்டு பண்ணிட்டு இருக்க வேண்டியது கிடையாது. நீங்கள் அன்பில் செய்ய ஆரம்பிப்பீங்க, நீங்கள் லவ்வில் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஏன்னா இப்போ தேவனை பற்றி பிக்சர்லாம் மாறுது. நான் தேவனுடைய அன்பை பெற நான் முயற்சிக்க வேண்டியது இல்லை. ஏன்னா தேவன் என் மீது அன்பாகவே இருக்கிறார். அதுக்கு அடையாளமாக தன் குமாரனை கொடுத்தார். God so loved the world. God loves you so much. Without any expectation, without any condition, God loves you. அப்போ எனக்கு சின்ன வயசுலேருந்து இது எனக்கு தெரியும். God loves youங்கிறதுலாம் எனக்கு தெரியும். ஆனால் இந்த சில இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா சில ப்ரோச்சர்ஸ் கொடுப்பாங்க பாருங்கள், இது வாங்கினீங்கன்னா இவ்வளோ கிடைக்கும், இந்த ஆஃபர் உங்களுக்கு எப்படிலாம் போட்டிருப்பாங்க. போட்டுட்டு அதில் ஒரு புள்ளி வச்சுருப்பாங்க. என்னடான்னு போய் பார்த்தா அதில் போட்டிருக்கும் கண்டிஷன் அப்ளை அப்படின்னு போட்டிருக்கும். புள்ளி சின்னதாக இருக்கும். சில பேர் அதெல்லாம் கண்டிக்கவே மாட்டாங்க. ஏன்னா ஆப்பு சின்னதாக தான் இருக்கும், கண்ணுக்கு தெரியாது. கண்டிஷன் அப்ளை. ஆனால் கடவுளுடைய அன்பையும் அப்படி தான் நம்ம ப்ரெசென்ட் பண்ணிட்டோம். அதனால தான் கிறிஸ்தவ வாழ்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இல்லை, சுவாரஸ்யமாகவும் இல்லை. கடவுளுடைய அன்பு எப்படி இருக்குது? God loves you, condition not apply. அதில் எந்த நிபந்தனையும் இல்லை. தேவன் உங்களை நேசிக்கிறார், அது நிபந்தனைக்கு உட்பட்டதல்ல. எந்த நிபந்தனையும் இல்லாமல் உங்களை நேசிக்கிறார். இட்ஸ் அன்கண்டிஷனல் லவ். இஸ் அன்கண்டிஷனல் லவ். உங்கள் கிரியைகளில் மாற்றம் வரும் பொழுதும் அவர் அன்பில் எந்த மாற்றமும் வருவதில்லை. இது மாற்றமில்லா நிலையான அன்பாக அது இருக்கிறது. உங்களை நேசிக்கக்கூடிய ஒருத்தங்க கூட உங்களோட நடவடிக்கையில் மாற்றம் வரும் பொழுது அவங்க அன்பில் கொஞ்சம் அப்படியே இறங்கிடும். அப்புறம் நீங்கள் கரெக்டான பிறகு திருப்பி நேசிப்பாங்க. இப்படிப்பட்ட ஒன்று அல்ல தேவனுடைய அன்பு. ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்களேன். இயேசு சீசர்கள் 12 சீசர்கள் தெரிந்து கொள்கிறார். எல்லார் மேலேயும் அவர் அன்பு வைக்கிறார். ஆனால் சீசர்கள் எல்லாருமே சரியான நடவடிக்கையை பிரதிபலித்தவர்கள் அல்ல. அவங்க நடவடிக்கையில் நிறைய மாற்றங்கள் வந்துட்டே தான் இருந்துச்சு. ஆனால் இயேசுவின் அன்பில் மாற்றமே வரல. பாருங்க, இயேசுவை நேசிக்கிறதுல பேதுருக்கு பிரச்சனை இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. யூதாஸுக்கு இருந்துச்சு. ஒருத்தருக்கு தோமாவுக்கு இருந்துச்சு. ஆனால் இயேசு இவங்க மேலே வச்ச அன்பை குறித்து வேதம் சொல்லுது. யோவான் 13:1 பாருங்க. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில், இதுதான் ரொம்ப முக்கியம், இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவரிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். எப்படின்னா, அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவரிடத்தில் அன்பு வைத்தார். காட்டி கொடுத்த போதும் யூதாஸ் தன் அருகில் முத்தமிட்ட போது இயேசு சொன்னார், சிநேகிதனே. நம்மளை காட்டி கொடுத்து வேலை பேசி ஒருத்தன் வித்துட்டு வந்திருந்தான்னு வைங்களேன், நம்ம அவனை எப்படி கூப்பிடணும்? துரோகி அதான் சொல்லுவோம். உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்ணிட்டியடா
என்னெல்லாமோ வார்த்தைகள் இருக்குது, அதெல்லாம் நமக்கு நிறைய தெரியும். ஆனால் அவர் சொல்கிறாரு ஃப்ரெண்ட் அப்படி சொல்கிறார், சிநேகிதனே அப்படி சொல்கிறார். ஏன்னா உன்னுடைய கிரியைகளில் மாற்றம் வந்தாலும் எனது அன்பில் மாற்றமே இல்லை. நமக்கு ஒரு 2 நாள் ஜோம் பண்ணணுன்னே அநேகமாக ஆண்டவர் மூஞ்ச தூக்கி வச்சிருப்பாருன்னு தான் தோணுது. நம்ம சில காரியங்களில் சரியா இல்லாததுனால அநேகமாக ஆண்டவர் வந்து நம்மளை விட்டு போய் அநேகமாக 1 வாரம் இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் அவர் சொல்கிறாரு, ஐ வில் நெவர் லீவ் யூ, நெவர் நெவர் லீவ் யூ, நாட் forsake you. உன்னை நான் ஒருபோதும் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுகிறதும் இல்லை. அப்படி சொல்லிட்டு இப்படி இப்படிலாம் இருந்தால் அப்படிலாம் சொல்லலை. அதுதான் இந்த ஆடட் காஸ்பல். பாருங்களேன், இந்த மதம் வந்து என்ன பண்ணும்னா, உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், உன்னை உயர்த்துவார், அப்படி செய்வார் இப்படி செய்வார்னு சிலர்னு சொல்லிட்டு கடைசியில் சொல்ல தெரியுமா, செஞ்சிருவார. நீங்கள் தான் சொல்லுவீங்க செஞ்சாருன்ட்டு செய்வாருன்ட்டு, திருப்பி அதே கேட்டிங்கன்னா செஞ்சிருவாரா. நீ இதெல்லாம் பண்ணா அப்படிம்பாங்க. பாருங்களேன், நமக்கு அவ்வளோ நேரம் கேட்டது புஷ்ஷுன்னு போயிடும், இறங்கி போயிடும். நான் சொல்கிறேன், அப்படிப்பட்டது அல்ல தேவனுடைய அன்பு, அப்படிப்பட்டது அல்ல தேவனுடைய ஆசீர்வாதம். நம்ம கொடுக்கணுமா? கண்டிப்பாக கொடுக்கணும். ஆனால் நாம் கொடுக்கறதை வைத்து கடவுள் நம்மளை ஆசீர்வதிக்கலை, நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறதுனால தான் கொடுக்குறோம். கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் கொடுத்த பிறகு உங்களை ஆசீர்வதிக்கலைங்க, அவர் உங்களை ஆசீர்வதித்த பிறகுனால தான் நீங்கள் கொடுக்கவே ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்புறம் அவர் அந்த விதையை நீங்கள் இன்னும் பெருக்கும்படியாக இன்னும் விதைக்கிறீங்க. நீங்கள் விதைக்கிறத கடவுள் இன்னும் ஆசீர்வதிக்கிறாரு. அப்புறம் இன்னும் சகலவித கிருபையில் நீங்கள் பெருக ஆரம்பிக்கிறீங்க. ஆனால் எது விச் ஒன் இஸ் ஃபர்ஸ்ட், எது முதல்ல வர்ற விஷயம் என்ன? நாட் யுவர் ஆக்ஷன், த blessings ஆஃப் த லார்ட், த blessings ஆஃப் த லார்ட். அவருடைய ஆசீர்வாதம் தாங்க உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வருகிறது. ஸோ இந்த மாலையில் ஒரு காரியத்தை நான் உங்களுக்குள்ள பதிவு வைக்க விரும்புகிறேன். நான் ஆண்டவரை புரிந்து கொண்ட அந்த நாட்கள், மதத்திலிருந்து, அதாவது தனிமையாக இருந்த நான் தேவனை புரிஞ்சுக்கிட்டேன், சந்தோஷமாக இருந்துச்சு. மதத்துக்குள்ளே போகும்போது நிறைய காயம் ஏற்பட்டுது. ஏன்னா நான் தேவனை குறித்து கரெக்டாக புரிஞ்சுக்காதனால. ஆனால் தேவனை குறித்து சரியாக புரிஞ்சுக்க எல்லா காயத்திலிருந்தும் வெளியே வர முடிஞ்சுது, எல்லா தோல்வியிலிருந்தும் வெளியே வர முடிஞ்சுது. வாழ்க்கையை ரொம்ப வெற்றிகரமாக வாழ முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். நான் மட்டும் இல்லை, என்னை சுற்றிலும் எத்தனையோ பேர் நல்லா இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக கடவுள் வந்து பயன்படுத்துகிறதே நான் பார்க்கிறேன். ஆமென். இது உங்கள் வாழ்க்கையிலும் சாத்தியம்னு சொல்கிறேன். நான் இது உங்களுக்கும் சாத்தியம் என்று நான் சொல்லுகிறேன். இது உங்கள் வாழ்க்கையில் கூட கடவுள் இப்படி உங்களை எடுத்து பயன்படுத்த முடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சில காரியத்தை நம்ம மேலோட்டமாக எடுத்துகிட்டு போக வேண்டியதில்லை, ரொம்ப ஆழமாக கவனிக்கணும். அதில் ஒன்று என்னென்னா, நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்தி உங்களை பெருக செய்கிறவராக அவர் இருக்கிறார். நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் உங்கள் கூட இருப்பார். உங்களை கைவிடவே மாட்டார். நீங்கள் ஒரு மேட்ரு கூட இது வரைக்கும் கரெக்டாகவே பண்ணலை, அப்படிப்பட்ட ஒரு ஆளாக கூட இருக்கலாம், ஆனாலும் ஆண்டவர் உங்கள் கூட இருப்பார். சிலர் பார்த்து கேட்பீங்களா, ஒரு விஷயமாவது நீ உருப்படியாக பண்ணியிருக்கியா? ஒரு விஷயம் சொல்லு நீ உருப்படியாக பண்ணதுன்ட்டு அப்படிம்பாங்க. நான் சொல்கிறேன், உங்கள் கூட அவர் இருக்கிறார், உங்கள் கூட அவர் இருக்கிறார். ஒன்று கூட உருப்படியாக பண்ணாது உங்கள் கூட இருக்கிறார். ஏன் தெரியுமா? உங்களை நேசிக்கிறார். ஆனால் இந்த அன்பை நீங்கள் புரிஞ்சுக்க உங்கள் வாழ்க்கை அந்த நிலையில் இருக்காது. நீங்கள் செஞ்சால் எல்லாமே வாய்க்கும், அந்த இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போவாருங்க. தட் இஸ் a grace of God. நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும், அந்த இடத்துக்கு உங்களை கூட்டி போயிடுவார்.
கிருபையின் அந்த 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 துவக்கம், அந்த ஆரம்பம், நம்ம எந்த நிலையில் இருக்கிறோமோ அந்த நிலையில வந்து ஆண்டவர் நம்மளை கட்டி பிடிக்கிறார், நம்மளை முத்தம் கொடுக்குறார். சன் ஐ லவ் யூ, டாட்டர் ஐ லவ் யூ, மகனே மகளை நான் உன்னை நேசிக்கிறேன்னு அணைச்சிட்டே இருக்கிறார், முத்தம் கொடுத்துட்டே இருக்கிறார். அதில் மாற்றமே இல்லை. ஆனால் இந்த அன்பையும் இந்த அரவணைப்பையும் இந்த முத்தத்தையும் இந்த சிநேகத்தையும் நீங்கள் அனுபவிக்க நீங்களா இருக்க மாட்டீங்க. நீங்கள் வேற நிலைக்கு, மறுரூபமான நிலைக்கு உங்கள் வாழ்க்கை போயே தீரும். இப்படி என்னை எம்பவர் பண்றவர் தான் தேவன். God's love is empower you. God's love is empower you. வலிமையற்ற எனக்கு வலிமை கொடுப்பது தான் தேவனுடைய அன்பு. என்னை குற்றப்படுத்துறது இல்லை கடவுளுடைய அன்பு. God's love never condemns. There is no condemnation in the love of God. தேவனுடைய அன்பிலே குற்றம் சாட்டுதல் இல்லை. அன்பு திரளான பாவங்களை மூடும். Love covers many sins. நீங்க ஆண்டவருக்கு முன்னாடி வந்தீங்கன்னா அவர் உங்களை பார்க்கறதே வேற மாதிரி இருக்குதுங்க. நீங்க கூட உங்களை அவ்வளவு மதிப்பா, அவ்வளவு உயர்வா உங்களை பார்த்துருக்க மாட்டீங்க. அவர் சொல்றாரு, நீ என் பார்வையில் அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேனே. இப்போ நமக்கு என்னன்னா, நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவரே நீங்க என்ன பார்க்குற மாதிரி நான் என்ன பார்க்கறதுக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. ஆமா, அவர் நம்மளை பார்க்கறதே வேற. நம்மளை எப்படி பார்க்குறோம் தெரியுமா? நம்மளை சுற்றிலும் 4 பேர் சொன்னதை வச்சு, நம்ம எக்ஸ்பீரியன்ஸை வச்சு, இவங்கெல்லாம் நமக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்துருப்பாங்க. அதை வச்சுக்கிட்டு தான் நம்ம இதை அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். பிசாசு ஒரு அடையாளம் கொடுத்துருப்பான், சூழ்நிலை ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்கோம். நீங்கள் ஒன்றும் வாழ்க்கையில் எதையாவது ஒன்று ஊற்றி வேறு மாதிரி ஏதாவது பண்ணியிருப்பீங்க, அது ஒரு அடையாளத்தை. இதுதான் நீங்கன்னு உங்களுக்கு பேட்ச் குத்தி விட்டுருவான். பாருங்கள், கிடியோன் வந்து தன்னை ஒரு நாளும் பலசாலியாக நினச்சது இல்லை. ஆனால் ஆண்டவர் அவன்கிட்ட போய் சொல்கிறாரு, ஓ மைட்டி மேன் ஆஃப் வாரியர், பராக்கிரமசாலியே. அவன் கண்டிப்பாக திரும்பி பார்க்கவே இல்லை. யாரோ ஒருத்தர் கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க, தம்பி ஒன்னத்தாம்பா சார், அட்ரஸ் மாதிரி வந்திருக்கீங்க, பயந்தாங்கொழியே அப்படின்னு சொல்லுங்க, நான் தான் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பராக்கிரமசாலி நான் கிடையாது. மைட்டி மேன் ஆஃப் வாரியரா? நோ நோ லார்ட், ஐ எம் அ ஒரியர், ஐ எம் நாட் அ வாரியர். எனக்கு ஏகப்பட்ட ஒரி இருக்குது லைஃப்பில். அந்த மாதிரி ஆளு தான் நான். நீங்கள் தப்பான அட்ரஸுக்கு வந்திருக்கீங்க, இருந்தாலும் நான் டைமிங்காக ரீமிங்காக என்னை பற்றி சொல்கிறேன்ட்டு அவன் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கான். என் குடும்பத்தில் நாங்கள் ரொம்ப சின்னது, எந்த கோத்திரம் எல்லாம் சொல்லுதான். தம்பி எல்லாமே எனக்கு தெரியும். நீ எதை பயந்தாயோ அதை உன்னை வைத்தே நான் செய்ய போகிறேன். ஐ வாண்ட் டு ப்ரொஃபட்டிக்கலி டிக்ளேர் சம் வேர்ட். இதை பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒரு வார்த்தையை இந்த வேலையில் முத்திரையிடும் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. நீங்கள் எதை செய்ய பயந்தீர்களோ அதையே தேவன் உங்களை கொண்டு செய்து முடிப்பார். சில காரியத்தை குறித்து அஞ்சி, சில காரியத்தை குறித்து பயந்து நடுங்கி நீங்கள் நின்றுட்டு இருக்கிறீங்க பாருங்க, அந்த வேலையை உங்களை வச்சு தான் முடிய போகுது. உங்களை கொண்டு தான் தேவன் அந்த காரியத்தை செய்து முடிக்க போகிறார். இது என்னன்னா, நாமளே நம்மளை அப்படி பார்த்துருக்க மாட்டோம், ஆனால் தேவன் நம்மளை பார்க்குற விதம் வேற. அவர் சொல்றார், மைட்டி மேன் ஆஃப் வாரியர். நான் சொல்கிறேன், இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற உங்களுடைய அடையாளம் அதுவாகத்தான் இருக்கிறது. பலவானாய் நீங்கள் இருக்கிறீர்கள், ஜெயிக்கிறவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆனால் நம்ம நிறைய நேரம் நம்முடைய நடவடிக்கையிலிருந்து நமது அடையாளத்தை நாம் எடுத்துக்கொள்கிறோமே அன்றி, நம் அடையாளத்திலிருந்து நாம் நடவடிக்கை என்கிற இடத்திற்கு போகிறதில்லை. நம்புங்க, என்னிலிருந்து தேவன் உங்களை யார் என்று சொன்னாரோ அதை நம்ப ஆரம்பியுங்கள். Whose report you believe? I believe the reports of God. யாரோ சொன்னதெல்லாம் நான் நம்ப போறது கிடையாது. என்னை குறித்து என்னை படைத்தவர் என்ன சொல்லுகிறாரோ அதுதான் சத்தியம், அதுதான் நிஜம். வேதம் சொல்லுகிறது, மனுஷர் அனைவரும் பொய்யர், தேவன் ஒருவரே சத்தியபரராயிருக்கிறார்.
உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களை பார்த்து சொல்கிறான், உங்களை பார்த்து சொல்லலாம். அதாவது நீ தோற்று விட்டாயின்னு கூட சொல்லாது, நீயே தோல்வி என்று சொல்லிவிடும். ஆனால் கடவுள் சொல்றாரு, நீ என் பிள்ளைடா, என் ரத்தம் உனக்குள்ள ஓடுதுடா, என்னால் பிறந்த எவனும் இந்த உலகத்தை ஜெயிப்பான் என்பதுதான் வாக்காக இருக்கிறது. You will win. You will win in this world. நீங்க இந்த உலகத்தை ஜெயிப்பீங்க. சில காரியம் உங்க வாழ்க்கையில வெற்றிகரமா போகாம போயிருந்திருக்கலாம், ஆனால் அது உங்கள் அடையாளம் அல்ல, அது ஒரு அனுபவம் மாத்திரமே. நான் சொல்லுகிறேன், தோல்வி என்பது உங்கள் வாழ்க்கையின் ஒரு அனுபவம் மாத்திரமே, அது உங்கள் அடையாளம் அல்ல. உங்கள் அடையாளம் என்ன? You are the son of the living God. You are the more than a conqueror. நீங்கள் இந்த உலகத்தை ஜெயிக்கிறவராக இருக்கிறீர்கள், அதுதான் உங்களுடைய அடையாளங்களாக இருக்கிறது. Believe. ஆண்டவர் உங்களை குறித்து என்ன சொன்னார் அதை நம்ப ஆரம்பிங்க. அதுல 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 ரூட்டடா இருங்க, அதுல நிக்க ஆரம்பிங்க. பிசாசு நிறைய நேரத்தில் நம்மளை கொஸ்டின் பண்ற ஒரு விஷயம் இருக்குதுன்னா, அவன் வந்து நம்முடைய அடையாளத்தை குறித்த கேள்வியை அவன் எப்போதுமே செய்யறான். இப்ப இயேசு கிட்ட அவன் எழுப்பின முதல் கேள்வி என்ன? நீர் தேவனுடைய குமாரனே, ஆனால் இந்த கல்லுகளை அப்பமாக்கும். அப்படின்னா என்ன? ஒரு ஆக்ஷன் பண்ணுங்க, அப்புறமா உங்க அடையாளம் என்னன்னு சொல்லலாம் அப்படிங்கிறான். கல்லை எப்போ நீர் அப்பமா மாத்திரோ அப்பந்தான் நீ யாரு? தேவனுடைய குமாரன். ஆனா இயேசு, நான் என் நடவடிக்கையினால் என் அடையாளத்தை நான் உருவாக்க வேண்டியதில்லை, ஏனென்றால் என் அடையாளம் என் அப்பாவினால் உரைக்கப்பட்டு விட்டது. வானம் திறக்க என் தகப்பன் சொல்லிவிட்டார், இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். நான் பெர்ஃபார்ம் பண்ணி, நான் ஒரு செயலை செய்து என் அடையாளத்தை சம்பாதிக்க வேண்டியதில்லை. நான் என் அடையாளத்தில் இருப்பதினால் செய்ய வேண்டியதை செய்ய போகிறேன். ஒரு கல்ல அப்பமாக்குறது இல்லை, அவர் நினைச்சா அந்த மலையையே பிரெட் மவுண்டன் ஆக்கிடுவார். ஆனா என் அடையாளத்தை நிரூபிக்கிறதுக்காக அதை நான் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. மேல இருந்து குதியும் எல்லாமே ஐடென்டிட்டி டெஸ்டாக தான் இருக்குது. உங்கள் அடையாளத்தை குறித்து நிறைய பேர் கேள்வி எழுப்பிட்டே இருப்பாங்க, உங்கள் சூழ்நிலைகளை கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் நம்புங்க, தேவன் என்னை குறித்து என்ன சொன்னாரோ அதுதான் நிஜமாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஸோ முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு கடினமான, போரிங்கான, ஒரு வெறுப்பாக இருக்கிற ஒரு மத வாழ்க்கையே கிடையாது. அது சுவாரஸ்யமான ஒரு வாழ்க்கை, அது வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை, இன்பமான ஒரு வாழ்க்கை, ஜெயத்தின் மேல் ஜெயத்தை பார்க்கிற ஒரு வாழ்க்கை. எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை ஒன்றுமில்லாமல் பண்ணுகிற ஒரு வாழ்க்கை. இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவர் உங்களுக்குள் இருக்கிறார். சாதாரணமான ஒன்றை கிடையாது. அதனால தான் கிறிஸ்தவங்க பரிதாபமாக பேசுகிறதையும், பயந்து பேசுகிறதையும், அழுது பேசுகிறதையும், சோகமாக இருக்கிறதையும் நம்ம என்கரேஜ் பண்ணுறதே இல்லை. சரி, பாவம் கொஞ்சம் கவலைப்பட்டால் ஆறுதல் ஏதாவது சொல்கிறது. ஆனால் நீங்கள் அப்படி வாழ வேண்டியது இல்லை. நித்திய மகிழ்ச்சி உன் தலையின் மேல் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன? என்னைக்குமே நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். சஞ்சலம் உங்களுக்கானது அல்ல, துயரம் உங்களுக்கானது அல்ல. அதனால தான் சொல்லப்பட்டிருக்குது, அவர் வந்து அந்த அழுக்கு வஸ்திரத்தை, அந்த அந்த ஒடுங்கின ஆடையை எடுத்து போட்டு துதியினுடைய உடுத்தவே வந்தேன் என்று சொல்லுகிறார். கிறிஸ்தவங்க மட்டும் தேவன் வச்சிருக்கிற வாழ்க்கையை கரெக்டாக புரிஞ்சு, தேவனை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அப்போ தான் தேவன் வச்ச வாழ்க்கையை கரெக்டாக புரிஞ்சுக்க முடியும். புரிஞ்சு வாழ்வாங்கன்னா சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியதே இல்லை, நாம நிற்பதே பெரிய சாட்சியா இருக்கும். திரளான ஜனங்கள் தேவனுக்கு பின்னாடி வர ஆரம்பிச்சிருவாங்க. ஆமென். So it's not ordinary life, it's a winning life, it's a supernatural life. இது வந்து சில பேர் உங்களை பார்த்து பொறாமப்படுற ஒரு வாழ்க்கை, பரிதாபப்படுற வாழ்க்கை கிடையாது. இது எனக்கு சொல்லித்தரல, இது எனக்கு தெரியவே தெரியாது.
எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணாங்க. நான் வந்து கேலிக்கும் கிண்டலுக்கும் தான் நான் சிக்கிட்டு இருந்தேன். யார்ட்டையாவது போய் இப்படி கிண்டல் பண்ணுறாங்களேன்னு கேட்டால் அது இயேசுவுக்காக நீ பட வேண்டிய துன்பம் அப்படின்னாங்க. பரலோகத்தில் தம்பி இதுக்கெலாம் ஸ்பெஷலாக மெடல் குத்துவாங்க அப்படின்னு. சரி ரைட் ஓகே, எல்லாமே அங்கே இருக்குன்ட்டாங்க. இப்போ அப்புறம் எப்படி இங்கே வாழ்றதுக்கு ஆசை இருக்கும்? எப்போ அங்கே போகலாங்கிற எண்ணம் மட்டும்தான் இருந்துச்சு. அப்புறம் தான் தெரிஞ்சு நம்ம அங்கே போகிறது வந்து அது இல்லை, அதை விட முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. அவர் அங்கிருந்து இங்கே வந்தார். எதுக்கு தெரியுமா? அது மாதிரியே இதை மாத்துறதுக்காக தான் வந்தார். The heaven on earth is God's idea. சொர்க்கத்தின் தேவன் இந்த பூமிக்கு வந்தது சொர்க்கத்தின் வாழ்வை இந்த பூமியில் தருவதற்காக. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கை ஒரு பரலோகம் போல இருக்கும். Yes, I want to declare certain word prophetically in your life. I want to decree and declare உங்க வாழ்க்கை பரலோகம் போல இருக்கும். நீ நரகம் போல இருக்கலாம். நான் சொல்றேன், அது அப்படியே டேன் ஆகட்டும் இயேசுவின் நாமத்தினால. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் தோல்வி வெற்றியாய் மாறும், உங்களுடைய எல்லா மோசமான அனுபவங்களும் சிறந்த அனுபவங்களாய் மாறும். It's a wonderful life, my friend. It's a beautiful life. ஆனா இது நமக்கு தெரியலன்னு வைங்களேன், நம்ம வாழ்றது கஷ்டம். அதனால தான் இது என்னன்னா, இது ஒரு புரிதல், அவ்வளோதான். இட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா இட் இஸ் த ரெவலேஷன். யுவர் ரெவலேஷன் லெவல் இட்ஸ் டிட்டர்மைன் யுவர் ரிசீவிங் லெவல். கிறிஸ்தவ வாழ்க்கையை நீங்கள் எளிமையாக புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எந்த அளவிற்கு புரிந்து கொள்கிறீர்களோ, எந்த அளவிற்கு அறிந்து கொள்ளுதல் உண்டாகிறதோ, அந்த அளவுக்கு அள்ளிக்கொள்ளுதலும் உண்டாகும். எனக்கு தரவே இல்லையே அதெல்லாம் புலம்ப வேண்டியதில்லை. இங்கே உங்களுக்கு எதுவும் தர வேண்டியதே இல்லை. தர வேண்டியதெல்லாம் ஏற்கனவே தரப்பட்டு உள்ளது. 2 பேதுரு 1வது அதிகாரம் 2-3 வசனங்கள். ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தனதும் நன்றி. அப்படின்னா என்ன? இட்ஸ் ஆல்ரெடி கிவன். அப்படின்னா என்னன்னா, தேவன் எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுத்து விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இதுவே எனக்கு கண்ணை திறந்து விடுச்சு. ஆனா நான் நினச்சிட்டேன் இவர்கிட்ட முறுக்கி வாங்குறதுக்குள்ள இந்த பென்சிலுக்கு பிள்ளைங்களாம் உருளும் பார்த்துருக்கீங்களா சின்ன வயசில்? இப்போ உள்ள பிள்ளைங்களாம் அப்படி பண்ணுறதில்ல. முன்னாடி நம்ம வளர்ந்த டைம்லலாம் அப்படி தான், சின்ன சின்னதுக்கெலாம் போட்டு உருளணும். இப்போ நம்மளை உருட்டிட்டு அது போயிடுது. பெரிய ஜென்ரேஷன் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. முன்னாடி வந்து சின்ன சின்னதுக்கெலாம் போட்டு ரொம்ப இது பண்ணும். சரி ரொம்ப உருள் தான் போனா போதுன்னு கொடுப்பாரு. இப்போ நம்மளை உருட்டிட்டு அதுகளை எடுத்துகிட்டு போயிடுது. கிரேஸ் ஜெனரேஷன். அப்போ ஆல்ரெடி கிவன். எல்லாம் சொல்லுங்க, ஆல்ரெடி கிவன். எல்லாத்தையுமே கொடுத்துருக்காரு. சொல்லட்டுமா? இயேசுவே கொடுத்துருக்கிறார். இயேசுவே கொடுத்துருக்கிறான்னு அர்த்தம் எல்லாம் இயேசுவோட பெருசு ஏதாவது இருக்கா? எதுவுமே கிடையாது. எனக்கு இயேசு உங்களுக்காக கொடுத்தாரோ கடவுள், அப்போவுமே நீங்கள் அவரை பற்றி ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். அதை விட பெரிய விஷயம் என்று எதுவுமே இல்லை. அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாரு, சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே உங்களுக்காக ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட. சில சொல்லுவாங்க, ஏசு போதுமே போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே, வீட்டுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு நினச்சிட்றாங்க. பவுல் அப்படி சொல்ல. பவுல் என்ன சொல்கிறாரு? ஏசு போதுமேன்னு என்ன கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இயேசுவையே உங்களுக்காக கடவுள் கொடுக்க முடியும்னா, முடிக்கல பாருங்க அவர் பிரசங்கத்தை, அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு அருளாதிருப்பது எப்படி? எப்போ கடவுளை பற்றி உனக்கு எதாவது தெரியுமா? அவர் குணமே கொடுக்குற குணம். இது விளங்கிட்டு தான் ஜெபமே ஸ்டார்ட் பண்ணும் பாருங்களேன். ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் ஆண்டவரை சோகமாக்கிறாதீங்க.
கொடுப்பீராக அப்படின்லாம் போய் அங்கே போய் நின்றுட்டு இருக்காதீங்க. திறக்கப்படட்டும் ஆண்டவரே, தருவீராக ஆண்டவரே அப்படின்லாம். எப்பா அவர் பார்க்காரு, ஆட்டி போடாத சிங்காசனத்தை. சிலர்லாம் பண்றதை பார்த்து அந்த மாதிரி தான் இருக்கும். இல்லைப்பா, குமாரனே கொடுத்தேன், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நான் அருளாது இருப்பது எப்படி? ஜேம்ஸ் சொல்றாரு, யாக்கோபு சொல்றாரு, என்ன சொல்றாரு? ஒருத்தன் குறைவுபட்டா தேவனிடத்துல கேட்க கடவன். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். உங்களுக்கு தெரியுமா தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். தன்னிடத்தில் கேட்க வருகிற ஒருவனையும் குற்றப்படுத்தாதவர், கடிந்து கொள்ளாதவர். ஏய் எங்கடா வந்த, உனக்கா ஒடீர் அப்படின்லாம் சொல்ல மாட்டார். அப்படியே சொல்றாரு, ஒருவரையும் குற்றப்படுத்தாதவரும். பா என்ன நேச்சர் பாருங்க அவருடைய தன்மை. தேவைன்னு ஒரு மனுஷன் வந்து நிற்கும் போது அவனை குற்றப்படுத்துகிற ஒரு தேவன் அல்ல, அவன் குறைவுகளை நிறைவாக்குகிறவராக இருக்கிறார். He is a loving dad. He is a loving dad. He is a loving dad. சில பேருக்கு பாருங்க, அவங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும், திடீர்னு ஒரு பிரச்சனைனா போய் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. டே அவனுக்கு உனக்கும் பிரச்சனை, என்ன உதவி செஞ்சுட்டு இருக்க, அது பிறகு பார்த்துக்கலாம்ப்பா, முதல்ல அவனை தூக்குப்பா அப்படிம்பாங்க. ஆனால் கேட்குற மனிதர்களுக்குள்ளேயே இப்படிப்பட்ட ஒரு அன்பு பரிணாமிக்கும் என்றால் தேவாதி தேவனுக்குள்ளே எப்படிப்பட்ட அன்பு ஓடிக்கொண்டிருக்குதுன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிற யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர், ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாய் இருக்கிற தேவனிடத்தில் கேட்கிறவர். God is a giver my friend. God is a giver. ஸோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஜேர்னி உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும். அது என்னன்னா, ஆண்டவர்கிட்ட கேட்கணும். இன்னைக்கு இந்த இதுக்கான தலைப்பே அதுதான், the right way of understanding God. என்ன தலைப்பு? தேவனே, நான் உங்களை புரிஞ்சிக்க வேண்டிய அளவு நான் புரிஞ்சுக்க எனக்கு உதவி செய்யுங்க. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் வேற எந்த காரியத்தையும் ரொம்ப பெருசாக எம்பசைஸ் பண்ணாமல் அவருடைய எம்பசைஸ் எல்லாம் எதில் இருக்குன்னா, எபேசியர் 1வது அதிகாரம் 16லிருந்து 20 வரைக்கும் உள்ள வசனங்களை ஜெபமாக செய்கிறார். என்ன செய்கிறார்? மகிமையின் பிதாவுமாகிய உம்மை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை இவர்களுக்கு தந்தருளும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன்கிறார். The spirit of understanding. ஆண்டவரே, உங்களை புரிஞ்சுக்கிற ஆவியை கொடுங்க, அவங்க மனதில் ஒரு பிரகாசத்தை கொடுங்க அப்படிங்கிறார். The enlightenment. உங்களுடைய மனதுக்குள்ள ஒரு புரிதல் ஏற்படுத்துங்கிறாரு. நமக்கு இப்போ என்னன்னா, இந்த மாதிரி ஒரு தேவனை நமக்கு சொல்லாததுனால தேவனாலே வேற ஒரு பிக்சர் இருக்கு. நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, ஒருத்தர் ஒரு பையன்கிட்ட போய் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு, தம்பி ஆண்டவர்னா நீ வந்து அவரை புரிஞ்சுக்க கஷ்டப்படாத, ஆண்டவர்னா எப்படி தெரியுமா, உங்கள் அப்பா மாதிரி அப்படின்னு. அதுக்கு அவன் சொல்லியிருக்கான், எனக்கு ஆண்டவரே வேண்டாப்பா அப்படின்ட்டு இருக்கான். எங்கள் அப்பா மாதிரி தான் ஆண்டவர்னா எனக்கு வேண்டாம் அப்படின்னு இருக்கான். இப்போ ஆண்டவரை நீங்கள் எப்படி விளக்குவீங்க? சொல்ல முடிய மாட்டேங்குது. உங்கள் அம்மா மாதிரினாலும் சில பேர் சொல்ல, எங்கள் அம்மா மாதிரினா வேண்டாம் அப்படின்ட்டுதான். சரிடா உங்கள் அண்ணன் மாதிரினா கண்டிப்பாக வேண்டாம் அப்படின்ட்டு. இங்கே எல்லாமே கொஞ்சம் டேமேஜாக இருக்கிறதுனால அந்த தெய்வீக அன்பை புரிய வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால தான் இயேசு ரொம்ப கரெக்டாக சொன்னார். எப்படி சொன்ன தெரியுமா? பொல்லாதவர்களாகிய நீங்கள். இங்கே இருக்கிற ஒரு பையன் கூட கரெக்டு கிடையாது. ஆனால் நீ உன் பிள்ளைக்கு என்ன செய்கிற? நல்லதை மட்டும் செய்கிற. நீ ஊரில் எத்தனை அட்டூழியம் பண்ணி எப்படி இருந்தாலும் உன் பிள்ளைக்கு என்ன பண்ணுற? நன்மையானதை கொடுக்குற. பொல்லாதவன நீனே உன் பிள்ளைக்கு நல்லதை கொடுப்பனா, நல்ல பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? So get the right revelation, get the right way of understanding about our heavenly daddy. தேவனை சரியா புரிஞ்சுக்கிறது தான் வாழ்க்கையில் ஒட்டுமொத்த எல்லா காரியமும் அடங்கி இருக்கிறது. எல்லா காரியமும் அடங்கி இருக்கிறது. அதனால தான் அதுக்காக ஜெபம் பண்ணுறாரு. ஆண்டவரே அந்த ரெவலேஷனை கொடுங்க, அந்த வெளிப்பாட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணுறாரு.
தானியேல் 11:32 நம்ம அதான் படிக்கிறோம். தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கு ஏற்றபடி செய்கிறார்கள். அப்படின்னா என்ன? நீங்கள் தேவனை புரிஞ்சுக்கிறதுக்கும் நீங்கள் வாழ்கிறதுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கு. எஸ், சங்கீதத்தில் வாசிக்கிறோம், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அப்படின்னா என்ன? உங்களுக்கு அறிவு இந்த அளவில் இருக்குதுன்னா உயர்வு இந்த அளவில் இருக்கும். அறிவு இந்த அளவுக்கு மாறுச்சுன்னா உயர்வும் இந்த அளவுக்கு மாறும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே எல்லாமே வைக்கப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு நீங்கள் அறிந்து கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அள்ளி கொள்ளுகிறீர்கள். Your revelation level is determined your receiving level. So get revelation, get more understanding. தேவனை குறித்த வெளிச்சமும் தேவனை குறித்த புரிதலும் வரும்போது உங்கள் ஜெபமே மாறும், உங்கள் தரிசனம் மாறும், உங்கள் நோக்கம் மாறும், உங்கள் வாழ்க்கையின் எல்லா காரியங்களும் மாற ஆரம்பிக்கும். நீங்கள் தேவனை முதலாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு புரிதல் இருக்கும் என்றால் அவர் ஒரு அன்பான தகப்பனாக இருக்கிறார். He is the loving dad. He is the daddy. கடவுளை கடவுளாகவே பார்த்து வளர்ந்த சமூகத்துக்கு நடுவில் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். ஏன்னா குமாரன் தான் தகப்பனை வெளிப்படுத்த முடியும். அதற்கு முன்பாக வந்தவர்கள் எல்லாம் வேலைக்காரர்கள். வேலைக்காரர் எஜமானைத்தான் சொல்ல முடியும். ஆகையால் இயேசு வரும் வரை தகப்பனை குறித்த வெளிப்பாடு மனுவர்க்கத்திற்கு வரவே இல்லை. எப்போ இயேசு வந்தாரோ அப்பந்தான் அந்த வெளிப்பாடு வருது. இப்போ சொல்றாரு, பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, ஃபாதர்னு சொல்லி கொடுக்க சொல்றாரு. இந்த காக்கை குஞ்சுகளும் ஆகாயத்து பறவைகளும் இதற்கெல்லாம் உணவு கொடுக்குறார அவர் யார் தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. எங்க அப்பான்னு சொல்லுவாருன்னு இவங்க நினைக்கிறாங்க இயேசு. ஆனால் அவர் சொல்றாரு, டேய் உங்க அப்பா தான்டா அதுக்கு பிழை போட்டுக்கிட்டு இருக்கிறாரு, நீ சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கிறார். யுவர் டேடி. எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க அந்த வார்த்தை. உங்கள் பரமபிதா அவைகளுக்கு பிழை பூட்டுகிறவராக இருக்கிறார். உங்க அப்பா தான்டா சட்டை வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறாரு, உங்க அப்பா தான் சாப்பாடு போட்டு இருக்கிறாரு. நீ எண்ணத்தை புசிப்போம் எண்ணத்தை குடிப்போம் கவலைப்பட்டு இருக்கிற உங்க அப்பா தான் அகிலத்துக்கே உன் தகப்பர் தான் படி அழைத்து கொண்டிருக்கிறார். நீ அவருடைய பிள்ளை, நீ அனாதை கிடையாதுன்னு சொல்றார். என்ன மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பாருங்க. ஃபாதர், கடவுளை வந்து கடவுளே, he is my daddy, he is my daddy God. So come closely, understand the right way of God. God is your daddy. இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா your daddy is God. உங்க அப்பா தான் சாமி, தகப்பன் சாமி. சாமிங்கிறது அவருடைய மெயின் இது கிடையாது, அப்பாங்கிறது தான் மெயின் ரோல். இப்போ நான் பாஸ்டராக இருக்கிறேன், என் பையன் வந்து பாஸ்டர் எங்கள் அப்பா அப்படின்னு சொல்ல மாட்டான், எங்கள் அப்பா தான் பாஸ்டர். கரெக்டா? நீங்கள் ஒரு டீச்சராக இருக்கலாம், இந்த ஸ்கூலில் டீச்சராக இருக்காங்க பாருங்க, அவங்க தான் என் அம்மா அப்படி சொல்ல மாட்டாங்க, என் அம்மா தான் டீச்சர். அது மாதிரி என் அப்பா தான் சாமி சொல்றாரு. அதை நீ காமி, அதுக்கு தான் அவங்களை கூப்பிட்டுருக்கிறாரு. ஆமென், ஹல்லேலூயா. வாவ். ஜெபத்தோடு நான் முடிக்க விரும்புகிறேன். முடிக்க முடியல, ஏன்னா அப்பாவை பற்றிய விஷயங்கள் அப்படிப்பட்டதாக தான் இருக்கும். ஸோ நான் கொஞ்சம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணேன். ஏன்னா மும்பை அப்படிங்கிற அந்த ஞாபகங்கள் இருந்ததுனால கொஞ்சம் சத்தியத்தையும் உங்களோட நான் பேசியிருக்கிறேன். தேவனை அறியாத போது அது என்னை எவ்வளோ பாதித்தது, தேவனை புரிந்து கொண்ட போது என் வாழ்க்கையை அது எவ்வளோ நல்லாக்குச்சு அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். ஒரு டைம் வந்து வாழ்க்கையே ரொம்ப வெறுப்பாக இருக்குதுன்னு போனேன் நான். இன்றைக்கி வாழ்க்கையை அனுபவிக்கும்படி தேவன் செய்கிறார். ஆமென். ஸோ இந்த நாளில் இருந்து ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் நான் சொல்ல விரும்புகிறேன். உங்கள் வாழ்க்கை ரொம்ப இன்பமாக இருக்கும். யூ வில் என்ஜாய் யுவர் லைஃப்.
Yes, I want to speak that impartation. I want to speak that grace. I want to speak that anointing in your life. Hallelujah. இந்த நாள்ல இருந்து ஒரு prosperity உங்க வாழ்க்கையில வரும், வளங்கள் உங்க வாழ்க்கையில வரும், நலன் உங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கும். the positive thinking, positive thoughts உங்கள் வாழ்க்கையில் இன்னையிலிருந்து சாதகமான எண்ணங்களை எண்ணுகிறவர்களாய், வாழ்க்கையை முற்போக்காக அணுகுகிறவர்களாய் நீங்கள் இருப்பீங்க. ஏன்னா இந்த போதனைங்கிறது வெறும் போதனை மட்டும் இல்லை, இது உங்களுடைய ஸ்பிரிட்டையே வேற மாதிரி மாற்றும். Word is not just word is a spirit. இயேசு சொன்னார், நான் சொன்ன வார்த்தைகள் ஆவியாயும் அது ஜீவனாயும் இருக்கிறது. Word is a spirit. The spirit gives life. ஸோ இன்றைக்கி நான் வார்த்தையை மட்டும் பேசலை, அந்த வார்த்தை ஆவியாகவும் உங்கள் வாழ்க்கையில் வருது, அது ஜீவனாகவும் மாறுகிறது. ஆமென். இது தேவனை குறித்த மிக சரியான வெளிச்சங்கள் உங்களுக்குள் வருகிறதுனால் உங்கள் இருள் மறைவதை நீங்கள் பார்ப்பீங்க. தீர்வு காணாத சில பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வுகளை காண்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்க்கையில் சில காயங்களின் வழியாகவும் சில தோல்வியான அனுபவங்கள் வழியாக நீங்கள் போயிருந்தாலும் இன்னிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை துளிர்ப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். டுடேஸ் ஆன்வர்ட், ஹல்லேலூயா, உங்கள் வாழ்க்கைக்குள்ள ஒரு ஹோப் பிகின் ஆகுது, ஒரு நம்பிக்கை பிகின் ஆகுது. ஹல்லேலூயா. தேவன் அதை இன்னைக்கு உங்களுக்குள்ள ஸ்டார்ட் பண்றார். ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. ராக்லமா ஷேகே ரேஹனமா கோராபா ரேஹனமோ ஷேடேலே ஹென்தோ ரோபோலோரோ. ஹல்லேலூயா. தகப்பனே, மும்பை பட்டணத்திலிருந்து இந்த ஜூமில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ லார்ட். அது மட்டுமல்ல, சில நண்பர்கள் அங்கேருந்து வந்திருக்கிறாங்க, ஸ்ரீலங்காவிலேருந்து, திருச்சியிலேருந்து, இன்னும் தெலுங்கு அந்த பகுதிகளிலிருந்து எல்லாம் வந்திருக்கிறாங்க. ஸோ பாஸ்டர்ஸ், லீடர்ஸ், பிலீவர்ஸ் எல்லாருக்காக நான் ஜெபிக்கிறேன். சுவாமி, நீர் நல்லவர், நீர் நல்லவர், எங்களை வாழ வைக்கிற தேவன் நீர் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியோ உயிர்ப்பிக்கும் என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. The life giving spirit. Lord, I speak and Lord, I impart and Lord, I release right now the life giving spirit. ஹல்லேலூயா. இப்பொழுதே அவங்க வாழ்க்கைக்குள்ளே ஒரு நம்பிக்கை துளிர் விடட்டும், ஒரு தைரியம் துளிர் விடட்டும், உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரட்டும், வாழ்க்கையில் திருப்பங்கள் வரட்டும். மகிமையின் பிதாவுமாகிய உம்மை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியினாலே அவர்களை நிரப்பும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். வியாதிகள் நீங்குவதாக, தரித்திரங்கள் நீங்குவதாக, அவநம்பிக்கைகள் நீங்குவதாக. இதுவரைக்கும் நீங்க வாழ பயந்தீங்கன்னா இன்னைக்கு சொல்றேன், நான் வாழ்வதற்கு ஒரு தைரியம் உங்களுக்கு உண்டாகிறது. வாழ ஒரு தைரியம் இப்பொழுது உங்களை நிரப்புகிறது. தேவன் உங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை உங்க மேல அவர் ஊற்றி கொண்டிருக்கிறார் இந்த வேளையில. Hallelujah. The spirit of boldness, the spirit of boldness, clarity, the sound mind. Hallelujah. இப்பொழுதே அது உங்க வாழ்க்கைக்குள்ளே வருகிறது. நீங்கள் பயந்து ஓடின காரியத்தை தைரியமாய் போய் செய்ய போகிறீர்கள். ஒரு சூப்பர் நேச்சுரல் ஒரு போல்னஸ் உங்க வாழ்க்கைக்குள்ள வருகிறது. இப்போதே உங்களை விட்டு பயங்கள் நீங்குகிறது இயேசுவின் நாமத்தினாலே. I rebuke the spirit of fear in the mighty name of Jesus right now. Hallelujah. தேவையற்ற அச்சங்கள், தேவையற்ற பயங்கள் இயேசுவின் நாமத்தினாலே விலகுவதாக. வாழ்க்கை குறித்து, எதிர்காலங்களை குறித்து, பிள்ளைகளை குறித்து, தங்களுடைய தொழிலை குறித்து, தங்கள் பொருளாதாரத்தை குறித்து ஏதோ ஒரு அச்சம், I rebuke it in Jesus mighty name. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று எழுதியிருக்கிறது. இப்பொழுதும் பிதாவை குறித்த அறிவு, இயேசுவை குறித்த அறிவு, தெய்வீக அன்பை குறித்த வெளிச்சங்கள் இந்த மாலையில் ஊற்றப்படுகிறபடியினால் பயத்திற்கு இடமில்லை, பயத்திற்கு வேலை இல்லை. நம்பிக்கை பிறக்கட்டும் சுவாமி, விசுவாசம் துளிர்விட்டும் சுவாமி. அவங்க இருக்கிற இடத்துல மகிமையா வாழட்டும், மாட்சிமையா வாழட்டும், தலையா வாழட்டும், தலை நிமிர்ந்து வாழட்டும், உயர்ந்திருக்கட்டும். Thank you Holy Spirit. Yes, 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 yes Lord. Hallelujah. நீங்க ஏதோ ஒன்று செய்றீங்க சுவாமி உங்க வாழ்க்கையில். I believe that உங்க வார்த்தைகள் வெறுமனையாய் திரும்புவது இல்லை, அது அனுப்பப்பட்ட வேலை அது செய்கிறது. இப்பொழுதும் புறப்பட்டு போன வார்த்தைகள் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அது கிரியை செய்கிறதற்காய் நன்றி. அது சுகத்தை உண்டு பண்ணுகிறதற்காய் நன்றி, அது விடுதலை உண்டு பண்ணுவதற்காய் நன்றி, அது தரித்திரத்தை வேரோடு பிடுங்குகிறதற்காய் நன்றி.
ஹல்லேலூயா. இந்த தேவனை போட்டு நான் புரிஞ்சுக்கலனா, இந்த தேவனை போட்டு நான் தெரிஞ்சுக்கலனா, நான் தோல்வியிலே வாழ்ந்திருப்பேன், நான் தரித்திரத்திலே வாழ்ந்திருப்பேன், நான் ஏழ்மையிலே வாழ்ந்திருப்பேன், நான் சோகத்திலே வாழ்ந்திருப்பேன். ஆனால் தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கு ஏற்றபடி செய்கிறார்கள், அதற்கு ஏற்றபடி வாழ்கிறார்கள். தப்புன்னு இந்த நாள்ல இருந்து அந்த 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 ஆவியை நான் பேசுகிறேன், அந்த தயவை நான் பேசுகிறேன். சுவாமி, பயப்படாதீங்க. Fear not, fear not, fear not. ஒரு சின்ன பிள்ளை கைய அவங்க அப்பா பற்றி பிடித்து கொள்ளும் போது அது எவ்வளவு பாதுகாப்பை உணருமோ, அதுபோல நான் சொல்றேன், தேவனாகிய பிதா உங்கள் கைகளை பிடித்து கொண்டிருக்கிறார். வலது கையை பிடித்து அவர் உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். Hallelujah, hallelujah, hallelujah. I will with you. I will never, 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 never leave you. யார் உன்னை விட்டு போயிருந்தாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். ஆனா நான் உன் கூட இருக்கிறதுனால ஒன்னு உன் வாழ்க்கையில நடக்கும். உன்னை விட்டு போனவங்களெல்லாம் உன்னை தேடி வர்ற அளவிற்கு நான் உன்னை உயர்த்துவேன், அந்த அளவுக்கு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இல்லைன்னா நீ விட்டதும் உன்னை விட்டு போனதை விட மேன்மையான ஒன்றை நான் உன் வாழ்க்கையில கொண்டு வந்து தருவேன். மாஷாட்டா லாந்தேரே, உங்க அன்பு போல ஒன்று இல்லை, உங்க கிருபை போல ஒன்று இல்லை, உம்மை போல வேறொன்று இல்லை கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நம்பிக்கை பொங்கட்டும், இந்த தயவு பொங்கட்டும், இந்த அன்பு பொங்கட்டும் சுவாமி. இதுல கலந்து கொண்ட எல்லா பிள்ளைகளுடைய இருதயங்களும் அதிசயப்பட்டு பூரிக்கட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். அதிசயப்பட்டு பூரிப்பதாக என்று ஆசீர்வதிக்கிறேன். வாழ்நாளெல்லாம் களி கூறுவார்களாக என்று நான் சொல்லுகிறேன். அவங்கள வேதனைப்படுத்துற விஷயம் எதுவா இருந்தாலும் அது அப்படியே டிஸ்அப்பியர் ஆவதாக, அது நீங்குவதாக. 12 வருடம் வேதனைப்பட்ட பெண்ணை பார்த்து நீ சொன்னீர் அல்லவா, ஓ ஸ்ரீயே, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு, சமாதானத்தோடு போ. இன்னைக்கு இந்த ஜூம்ல அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கிற எல்லா பிள்ளைகள் மேல, லார்ட், ஐ ஸ்பீக் த சேம் வேர்ட், உன் வேதனை நீங்கி சுகமாயிரு, சமாதானத்தோடு போ. அது எத்தனை வருஷமா இருந்தானே, ஒரே ஒரு தொடுதல், ஓ உங்க வஸ்திரத்தின் ஒரு தொடுதல் அதை நீக்கிச்சுன்னா, இன்னைக்கு வார்த்தை போய் தொட்டுக்கிட்டு இருக்குது. அது நீக்குகிறது சில வருத்தங்களை, அது நீக்குகிறது வியாதிகளை, அது நீக்குகிறது பல வருட பிரச்சனைகளை. உம்முடைய வார்த்தை தொடுகிற இந்த நேரம் நீங்குகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். மாந்தாரா ஷேகே நேஹேந்தோ ரோ ரோஹோ லோஹோ சேக்ரே மா டா 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 டா. ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலைகளும் மாறட்டும், கொண்டாடட்டும் சுவாமி. வாழ்க்கையை சந்தோஷமா கொண்டாடட்டும். அநேகருக்கு இந்த அன்பை, இந்த நல்ல தேவனை அவங்க பிரதிபலிக்கட்டும், காட்டட்டும் சுவாமி. நீங்க உதவி செய்வதற்காக நன்றி. எந்த நிலையில் இருந்தாலும் நீங்க உதவி செய்வதற்காக நன்றி. உங்களுடைய பேரன்பை அவங்களுக்கு விளங்க செய்வதற்காக நன்றி. இந்த அருமையான வாய்ப்புக்காக, வசதிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அநேகர் ஆசீர்வதிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென், 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 ஆமென். வாவ். யூ வாண்ட் டு, நீங்க இந்த ஊழியத்தினால், இந்த போதனையினால் நீங்க ஆசீர்வதிக்கப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க ஆசீர்வதிக்கப்படுறீங்க அப்படின்னு சொன்னா, யூ வாண்ட் டு பிளஸ் திஸ் மினிஸ்ட்ரி, இந்த ஊழியத்தை நீங்க ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி விரும்புனீங்கன்னா, நீங்கள் உங்கள் பொருளாதாரத்தை என்ன பண்ணலாம், விதைக்கலாம். ஆன்லைன்லேயே நீங்கள் என்ன பண்ணலாம், விதைக்கலாம். இன்றைக்கி எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னா கவலையப்படாதீங்க, கடவுள் உங்களுக்கு விதையை தருவார். சரியா? இந்த கூட்டம் ஒரே ஒரு நோக்கத்தோடு தான் நடத்தப்படுகிறது. நம்பிக்கை இல்லாத பிள்ளைகள் ஒரு நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளட்டும். ஆங்காங்கே இந்த மாதிரி நம்பிக்கையை தேடுற பிள்ளைங்கள்லாம் இணையட்டும். பின்னாடியில் ஏதாவது பெருசாக செய்யணும் அந்த பிள்ளைகளுக்கு வைத்தெல்லாம் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்குது. நீங்கள் கூகுள் பேலையும் அக்கௌண்ட்லேயும் என்ன பண்ணலாம், நீங்கள் விதைக்கலாம். சரியா? ஸோ உங்களுக்கு என்ன ஆண்டவர் மனசில் உங்களுக்கு அப்படி விருப்பத்தையும் பலத்தையும் தந்திருக்கிறாரோ அதை நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக நீங்கள் செய்யலாம். நான் என்ன நினைப்பேன்னா, ஒரு வார்த்தையை நான் உண்மையிலே பெற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக தான் நான் கொடுக்குறேன். ஐ வாண்ட் டு ஹானர் தட் வேர்ட். ஸோ எங்களுக்கு தேவை இருக்குது, எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிறது இல்லை. பாருங்கள், ஹானரிங் இட்ஸ் அ கிங்டம் கல்ச்சர். ஓகே, வேதவசனம் சொல்லுகிறது, உன் விளைவின் எல்லா முதற்பலனாலும் கர்த்தரை
கனம் பண்ணு. கர்த்தருக்கு தேவை இருக்கு நீ கொடு, அப்படி பைபிளில் சொல்ல. அது பிரசங்கியார்கள் சொன்னது. கர்த்தர் ஒரு நாள் எனக்கு தேவை இருக்கு நீ கொடுப்பா அப்படி சொல்லல. கர்த்தர் சொல்றது என்னன்னா ஹானர் அப்படி சொல்றாரு. ஹானர், ஹானர்னா என்ன அர்த்தம்? இது என்னால, இந்த சம்பாத்தியெல்லாம் என்னால உண்டாக்கல. நான் கை வச்சேன், வேலைக்கு போனேன், எல்லாம் உண்மைதான். ஆனால் அந்த ஆற்றல், கிருபை எல்லாம் எனக்கு கடவுள் கொடுத்தது. இந்த ஐஸ்வர்யத்தை கடவுள் தான் எனக்கு கொடுத்தார். அப்படிங்கிறத நான் கொடுப்பதின் மூலம் சொல்லுகிறேன். ஸோ கிவிங் இஸ் அ ஹானர் டு காட். இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஆஃபரிங், இட் இஸ் ஹானரிங். கடவுளை கனம் பண்ணும்படி நாம் என்ன பண்ணுறோம்? கொடுக்குறோம். கிறிஸ்தவ கொடுத்தல் என்பது தேவையின் அடிப்படையில் கொடுக்கிற கொடுத்தல் அல்ல, அது கனத்தின் அடிப்படையில் வர வேண்டும். தேவையின் அடிப்படையில்னு வைக்கிறதுனால தான் நல்ல சட்டை போட்டுட்டு உங்கள் முன்னாடி வரமாட்டுக்காங்க, சிரிச்ச மூஞ்சோட வரமாட்டுக்காங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன, சோகமாக இருக்கிற ஆளுக்கு கொடுப்போம், செருப்பு போடாத ஆளுக்கு கொடுப்போம், ரொம்ப கஷ்டப்படுற ஆளுக்கு போடுவோம். நானும் பாருங்க எல்லாம் நிறைய போட்டு தான் வந்திருக்கேன். ஏன்னா இது அந்த மாதிரி மெல்கிசேதேக்கு வந்து ஆபிரகாம் கொடுத்தான். அவன் யார் தெரியுமா? அவன் ஒரு கிங், அவன் ஒரு ராஜா. ராஜாவுக்கு கொண்டு போய் தைத்து கொடுத்தான். ஏன்னா அது வந்து தேவையின் அடிப்படையில் கொடுக்கறது இல்லை, அது கனத்தின் அடிப்படையில் கொடுப்பது. சரிங்களா? கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. மக்களுக்கு இதை சொல்லி கொடுக்கணும், மக்களாக இருக்கிற நம்மளும் புரிஞ்சுக்கணும். இது ஹானர் அப்படின்னா ஹானர் பண்ணுறோம். அந்த வேர்டை ஹானர், த ஹானரிங் கல்ச்சர். எனக்கெல்லாம் நான் ரொம்ப ஆசையாக இருந்த நேரங்கள், சில வார்த்தைகள்லாம் நான் ப்ளஸ் பண்ணிச்சுன்னா கோல்டெலாம் எடுத்து கொடுத்துறது. ஆமாம், அது ஒரு கல்ச்சராகவே இருக்குது. எங்கள் அட்மாஸ்பியரில் பார்த்தீங்கன்னா ஹானர் பண்ணுறதுக்கு பணம் மட்டும் கொடுக்குறதில்ல, லேண்டு கொண்டு கொடுப்பாங்க, வாகனங்களை கொடுப்பாங்க, தங்கங்கள்லாம் கொடுப்பாங்க. இங்கே வேற ஒரு கலாச்சாரம் இங்கே நடந்துட்டுருக்கு. ஆமாம், இதில் நீங்களும் பங்கேற்றே வந்தீங்கன்னா நீங்கள் இருக்கிற இடத்துலையும் அந்த மாதிரி கல்ச்சர் வந்துடும். இட்ஸ் a kingdom culture. Amen. The prosperity culture. Amen. So கர்த்தர் நல்லவர்.